குடும்பத்தோட குற்றாலத்துல குதூகலமா குளிக்கலான்னு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு தென்காசிக்கு ஒரு ஆர்டிஓ வந்தாருங்க. வந்தவருக்கு குவார்டர் கிடைக்கலன்னு, சாரி தங்குறதுக்கு குவார்டர் சரியில்லைன்னு வாடகைக்கு வீடு இருக்குமான்னு கேட்டாருங்க. தாராளமா கிடைக்கும். நம்ம ராமசாமி தெருல எப்பவும் வீடு காலியா இருக்கும். போயும் ஜெமினி நேசன் தெரு குடி போக சொல்றியே, அபச்சாரம் அபச்சாரம். ஏயா அங்க எதுவும் விபச்சாரம் நடக்குதா சார்? அவன் ராமசாமி தெருங்கிற, நீ ஜெமினி கணேசன் தெருங்கிற. இல்லைங்க சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? எனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணே இருக்கியா? அப்படின்னா உங்களுக்கு தாராளமா அங்க வீடு கிடைக்கும் சார். என்னையா சொல்ற? அந்த தெருவுல திருவேங்கட குடும்பம்னு ஒரு குடும்பம் இருக்கு சார். யாரு வயசு பொண்ணோட போனாலும் வீட்டை வாடகை கொடுத்து அந்த வீட்டு பசங்க பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாங்க சார். அப்படியா? நீங்க அந்த வீட்டுக்கு சம்பந்தியாக சம்மதமா? வேண்டாயா, இடிஞ்சே விழுந்தாலும் பரவாயில்ல, எனக்கு குவார்டர்ஸே போதும். இந்த ஆர்டிஓவே அலற விட்ட ஜெமினி கணேசன் தெரு இதாங்க. இந்த வயசுலயும் பர்சனாலிட்டியை பக்காவா மெயின்டைன் பண்றாரு. இவர் தாங்க இந்த ஊரே பார்த்து பயப்படுற காதல் மன்னன் திருவேங்கடம். இவரை இளமை மாறாம டையடிச்சு பாதுகாக்கிறாங்களே, இவங்க தாங்க இவருடைய காதல் மனைவி லக்ஷ்மி. இந்த குடும்பத்துல எல்லாருக்குமே கன்னிராசி தாங்க. என்ன நம்புற மாதிரி இல்லையா? நம்பிதாங்க ஆகணும். மிஸ்டு கால் கொடுத்தா நதிகள் இணைஞ்சிடும், தியேட்டர்ல தேசிய கீதம் போட்டா தேசப்பட்டு வளர்ந்துரும். இதையெல்லாம் நம்புற நாட்டில் தானே இருக்கீங்க. அப்படி நான் இதையும் நம்பிதான் ஆகணும். காதலிச்சு கல்யாணம் பண்றதுதான் இந்த குடும்பத்தோட கல்ச்சரு, டார்ச்சரு, ஃபியூச்சரு. இந்த காதல் ஜோடிக்கு 4 இளவரசர்கள், ஒரு இளவரசிங்க. அவங்க எப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்கன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த தெருவோட வரலாறு தெரியாம ஒரு வயசான பாய் வயசு பொண்ணோட குடி வந்தாருங்க. வந்தவரு ரம்ஜான் பிரியாணியை எடுத்து விட்டு திருவேங்கடத்துக்கு கொடுக்க தான் பொண்ணு பாத்திமாவை அனுப்பிச்சு வச்சாருங்க. அந்த பிள்ளையும் பரதாலாம் போட்டுக்கிட்டு தாங்க போய் கதவை தட்டுச்சு. இந்த வந்து கதவை திறக்கிறான் பாருங்க. அவ அப்ப மாதிரியே திருட்டு மூலியை வச்சுக்கிட்டு மூடி இருந்தா கூட என்ன மூடா பாக்குறான் பாருங்க. வீட்ல யாரும் பெரியவங்க இல்லையா? என்ன பார்த்தா சின்ன பையன் மாதிரியே தெரியுது. ஆமா, யாரும் இல்லையா? தாத்தா மேல போயிட்டாரு, அப்பா வெளில போயிட்டாரு. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. இல்ல, எதிர்த்த வீட்டுக்கு நாங்க புதுசா குடி வந்திருக்கோம். இன்னைக்கு ரம்ஜான். ஹாப்பி ரம்ஜான். உம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. உம்மாவா? குடுங்க குடுங்க குடுங்க. அச்சோ, அது இல்லங்க, அம்மா பிரியாணி கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஓ அம்மா, ஓ காடு போட்டு முழு கோழியே வந்திருக்கு, சாப்பிட வேண்டியதுதான். லூசுத்தனமா பேசுறான் பாருங்க. இவன் தான் முத பையன் சதாசிவம். ஓ ஒரு நிமிஷம். தேங்க்ஸ். வெல்கம். பிரியாணியை தான் பொண்ணுகிட்ட கொடுத்து அனுப்பிச்சாரு. பாத்திரத்தை வாங்க வேற ஆள் அனுப்பிச்சிருக்கலாம். பாத்திமா பாத்திரத்தை வாங்கிட்டு பத்திரமா வரும்னு நினைச்சாரு. ஆனா அங்க நடந்த கதையே வேற. பிரியாணி நல்லா இருக்கணும்னா நிறைய வெங்காயம் போடணும். ஓகேவா? ஓகே. ஓ நெகட்டிவா? நான் ஓ பாசிட்டிவ். அப்போ போட்டவன் தாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல எல்லாமே பாசிட்டிவா நடந்துச்சுங்க. பிரியாணியை கத்து கொடுக்க போனவ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாருங்களேன். 2 புள்ள பெத்தும் இன்னும் பிரியாணி கிட்ட தெரியல. கொடுங்க எப்படி? சும்மா கிண்டாத என்னைய. போதும், ஒரு வாட்டி நான் ஏமாந்தது. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, கிண்டுங்க நல்லா. இந்த தொகுதி எம்எல்ஏ தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு 2221 எப்படி ஆட்சியை பிடிக்கிறதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண அமெரிக்கா போயிட்டாருங்க. அதனால இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்துச்சுங்க. மக்கள்லாம் ஓட்டு போட காசு வாங்கிட்டு சந்தோஷமா வந்தாங்க. இதோ இவன் தாங்க 2வது பையன் சண்முகம். இவதான் மை வைக்க வந்த ரோசி. அவன் மையெடுத்து இவன் விரல் மேல வைக்க, இவன் கையெடுத்து அவன் கை மேல வைக்க, மொத்தத்துல எலெக்ஷன் பூத்தே வாய் மேல விரல் வச்சுச்சுங்க. இப்ப என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கா? அன்னைக்கு கையில மை வச்சவ இன்னைக்கு கன்னத்துல வைக்கிறா. தன்னுடைய 3வது பையன் சரவணனுக்கு லவ்வே செட் ஆகலைன்னு ஐயரை கூப்பிட்டு வீட்டில் யாகம் வளர்த்தாருங்க. யாகம் வளர்த்த ஐயர் போகும்போது மணியை விட்டுட்டு போயிட்டாரு. மணியை ஆட்டிக்கிட்டே கிளம்பிட்டாங்க சரவணே ஐயர் வீட்டுக்கு. காலிங் பெல் அமுக்குனா கரண்ட் வேஸ்ட் ஆகுமேனு கையில் இருக்க மணியை பிடிச்சி ஆட்டினாங்க. வீட்டில் ஐயரும் இல்லை, ஐயர் ஒய்ஃபும் இல்லை, அவங்க பொண்ணு மட்டும்தான் இருந்துச்சு. மணியை கொடுக்க போனவன் மணியோடு சேர்த்து மாமி கையை பிடிச்சான். இப்போ அதே மணியை பிடிச்சி 2 பேரும் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. திருவேங்கட பசங்க மட்டும் இல்லைங்க, பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுச்சு. அது வேற யாரும் இல்லை, அதை நான் தான். மதன், மன்மதன். இட்ஸ் மீ. மொதல் டிக்கெட் எடுக்க ராசியான கை வேணும்னு தான் பொண்ணு அனுப்பிச்சு வச்சாருங்க. நானும் டிக்கெட் எடுத்து கையில் கொடுக்க, டிக்கெட்டை புக் பண்ண வந்தவன் என்னையும் சேர்த்து புக் பண்ணிட்டா. டிக்கெட்டும் கையுமா இருந்த என்ன பக்கெட்டும் கையுமா இருக்க வச்சுட்டா. என்னங்க கடைசி மாப்பிள்ளையை விட்டுட்டோமேன்னு பாக்குறீங்களா? அவன் லவ்வ தான் நீங்களும் பார்க்க போறீங்க, நாங்களும் பார்க்க போறோம். என்னங்க காஃபி? ஏண்டி எழுப்பின? கனவுலையாவது என் பையன் லவ் பண்ணி ட்வீட் பண்றத பார்த்தேன், அதையும் கடத்திட்டியே. நீங்க வேற போற போக்க பார்த்தா அவன் சாமியாரா தான் அவன் போல இருக்கு. அவனுங்க சமாச்சாரமே வேறடி. யாரி போச்சு, வேற கொண்டா. சென்ட்டு
இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல. ஒரு பொண்ணை பார்த்து கரெக்டானு தெரியல, நீ எல்லாம் என் வயிற்றுல வந்து போறதையே. நான் ஒன்றும் வயத்துல பிறக்கல. ஏன்டா எல்லாம் சாக்காதீங்க, அம்மா வயத்துல பிறந்தேன். அதுக்கு காரணமும் நான் தான்டா. என்கிட்ட இப்படி வக்கனையா பேசுறத ஒரு பொண்ணுகிட்ட பேசியிருந்தா ஏதாவது நடந்திருக்கும். ஜெமினி, என்ன மாதிரி பிக்கப் பண்ணாமா, பிரியாணி சாப்பிட்டோமா, பிள்ளை பத்தமான்னு இருக்க வேணாமா? ஏய், நீ இதே வேலையா இருக்க, உன்னைய மாதிரி என்ன இருக்கு சொல்றியா? நீங்க எல்லாம் செஞ்ச தப்ப நான் ஒரு நாளும் பண்ண மாட்டேன். தப்பா? தப்பா? ஆமாப்பா, எல்லாருக்கும் லவ் மேரேஜ் பண்ணி வச்சு ஊரே நம்ம குடும்பத்தை கண்டா பயப்படுது. நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா பத்திரிக்கை அடிச்சு ஊரை கூட்டி அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுவேன். நல்லா கொட்டிக்கங்கடா. லவ் மேரேஜ் இவன் திருந்த மாட்டான். வணக்கண்ணே. இந்தா ஹவுஸ் ஃபுல்னு போட்டதுக்கு அப்புறம் தான் வருவான். கொஞ்சம் சீக்கிரமா வந்தா யாரையா கரெக்ட் வணக்கண்ணே. பண்ணுவாங்க. வணக்கம் தம்பி. ஒன்றும் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குல்ல? உள்ளாயிருச்சு. சரிண்ணே சரிண்ணே. நல்லா போயிட்டு இருக்கு. போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. வாங்க மாப்ள. ஆமா, படியில உட்காந்துட்டேன். நீங்க உள்ள போங்க. வா வா உள்ள. நீங்க 2000 மட்டும் இல்ல வாங்க. ஹவுஸ் ஃபுல்லியா? டேய், ஹவுஸ்ஃபுல் போட ஜான கேட திறந்துடுறா. என்னம்மா? அண்ணாச்சி 2 டிக்கெட் கிடைக்குமா? டேய் டேய், ஒரு டிக்கெட் கூட இல்லங்கற. சொல்ல கேட்க மாட்டீங்களா? கிளம்புங்கம்மா. ப்ளீஸ் அண்ணாச்சி. இங்க வாமா. போய் தொலைங்க. என்னம்மா? சார் 2 டிக்கெட் வேணும் சார். ஹவுஸ் ஃபுல் போட்டாச்சம்மா. சார் ப்ளீஸ் சார், எப்படியாவது. தளபதி படத்துக்கு தாய் குலத்துக்கு டிக்கெட் இல்லையா? உங்களுக்கு டிக்கெட் வேணும்னா ஒரே வழிதான் இருக்கு. உள்ள என் மாப்பிள்ள இருக்கான், அவனை போய் கரெக்ட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். சரி சார். சரியா? போ. ஏய் சும்மா போகாத, கவுக்குற மாதிரி போ. என்னம்மா, என்ன வேணும்? சார் 2 டிக்கெட் கொடுங்களேன். மேனேஜர், மாப்பிள்ள கூப்பிட்டு வா. மாட்ட போறேன். என்ன மணி அண்ணே? சொல்லுங்க தம்பி. 2 டிக்கெட் இருக்குமா? ஹவுஸ்ஃபுல்னு சொல்லிட்டேன் தம்பி. உங்க மாமா ரெக்கமெண்ட்ல 2 பேரும் உள்ள வந்துட்டாங்க. மாமா, உன் வேலையை மட்டும் பார்க்க மாட்டியா? அந்த வேலையை தான் மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கேன். மாமா வேலையை வா. அம்மா போங்கம்மா, போயிட்டு அடுத்த ஷோக்கு வந்து வாங்கிக்கோங்க போங்க. அப்புறம் என்ன? கிளம்புங்க தம்பி சொல்லிட்டார்ல, கிளம்புங்க. யோ மாமா, ஏன் இப்படி பண்ற? என் சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் மாப்பிள்ள. என்ன சூழ்நிலை? வெங்காய சூழ்நிலை. பொண்ணுங்களா வந்து போகுது, நம்மளை பத்தி வெளியில விசாரிக்க ஆரம்பிச்சிட்டானா? உங்களுக்காக தான் மாப்பிள்ள கஷ்டப்படுறேன். இழுச்ச ஒரிஜினல் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? பொண்ணுங்களா வந்து போகுதுங்க. அது ஒண்ணும் இல்லைண்ணே. நம்ம மேட்ரு என்னாச்சு? அட போங்க தம்பி, உள்ளூருக்குள்ள உங்க குடும்ப பேரை சொன்னாலே அது லவ் பண்ணி கல்யாணம் பண்ற குடும்பம். அதுவும் ஜெமினி கணேசன் பேர் வச்சுக்கிட்டு அந்த பையனுக்கு லவ்வே பிடிக்கலன்னு சொன்னா மாப்பிள்ளை மேல டவுட் போடுறாங்க தம்பி. எவன் சொன்ன? நீங்க டென்ஷன் ஆவீங்க தம்பி. உள்ளூர்காரத்துக்கு உடம்புல போடுங்க. ராஜபாளையத்துல உங்களுக்கு ஒரு சூப்பர் பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். நாளை காலைல 10 மணிக்கு மாப்பிள்ளை பார்க்க அவங்க வீட்டுக்கே வராங்க. சூப்பர். என்ன ராம்தாஸ், சிங்கத்தோட கோயிலே வந்து சேவிங் பண்ணிட்டு செல்ஃபி எடுத்து போலாம் பாக்குறியா? இந்த பாருங்க தம்பி, பொண்ணு வீட்டு காட்ட கொண்டாந்து உங்க வீட்டுல சேர்க்கறது மட்டும் தான் என் வேலை. மத்தெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். நீங்க வர சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இவனை மறந்து பண்ண என்ன? மாமா, உன்னைய முதல்ல கொல்லணும். வர்ற பொண்ணுலாம் கெடுத்துக்கிட்டு. ஓ மை காட். யோ, நீ நாளைக்கு வர சொல்லியா? நான் பாத்துக்கிறேன். அப்புறம் தம்பி உன மண்டை சுரிஞ்சிருவா. இந்த மாப்பிள்ள காசு கொடுப்பாரு போல. நீ போயிட்டு இன்னைக்கு நீ என் மாப்பிள்ளைட்ட வாங்கிட்ட, நாளைக்கு என் மாமன்ட்ட வாங்குவேன். அதை பாக்குறது காயம். ஏன் மாமா நீ போய் இதெல்லாம் பயந்தா புரோக்கர் வேலை பார்க்க முடியுமா? போடா 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 மாமா போக்கே. போய் பாத்ரூம்லாம் கழுவி இருக்கான்னு பாரு. ஐ யூ தான் அவுட். கெட் அவுட். இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஏய், சாதி பார்க்காம அந்த பையனோட ஓடி போனவ ஒரு புள்ளையோட வந்து நின்றுந்தா கூட அந்த புள்ள பாசத்துல அவளை மன்னிச்சு வாழ வச்சிருப்பேன். ஆனா பாவி மவ எனக்கு பயந்து அந்த போலீஸ்காரங்கிட்ட அடைக்கலம் கேட்டு போவ அதுங்களை பிரிச்சு என் பொண்ணை கொன்னுட்டான். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, அவனை தூக்கி போட்டு கண்ட துணமா வெட்டி வீசிட்டு வரேன். அவன் உடனே சாவக்கூடாது. அவனுக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, அவளும் யாரையாவது லவ் பண்ணுவா. அவனை தேடி பிடிச்சு கொல்லுறான். அந்த ஏக்கத்துல அந்த பொண்ணும் நம்ம பொண்ணு மாதிரி சாவணும். அப்பதான் என் வழி என்னன்னு அவனுக்கு தெரியும். செய்வீங்களா? செய்யறப்பா. ஏன்னே நீங்க யாரும் காப்பி போட்டு தர மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, என் வருங்கால மாமனாருக்கு நானே என் கையால காப்பி போட்டேன். அதையும் கையில பிடிச்சிட்டாங்க. வைங்க மாப்பிள்ள எடுத்துக்குவேன். எல்லாரும் கூட எல்லாரும் சாப்பிடுங்க. எப்படி ஏக்கா நீ காப்பியை குடிச்சிட்ட அடுத்த நாள் டான்ஸ் ஆட தெரியுமா கேப்பியா? அதெல்லாம் சான்ஸே இல்ல. வள வளன்னு பேசாம கெட்ட நேரம் வரதுக்கு முன்னாடி தட்டை பாத்துங்க. அதான் மொத்த கெட்ட நேரமும் வந்து இறங்கிருச்சே. இந்த வீட்டோட பிக் பாஸ் வருவார் பாரு. கம்முன்னு இருயா. நீங்க தட்ட கொடுங்க. எங்க பிக் பாஸ் அந்த இருக்காரு மாமா, சூப்பர் மாமா. இவன் தான் மாமா தட்ட மாத்திரமே. இவன் வாயிலே சுடுங்க மாமா. எல்லாத்தையும் கட்டு சுட்டு கூப்பிடுங்க மாமா. சபாஸ் மாமா, எப்படி வர்றாரு பாருங்க. லில்லி புட் மாமா. வாங்க வாங்க வாங்க. பாத்தியாடா உங்க மாமா எவ்வளவு பிரச்சனை வச்சிருக்காரு. அவன் தான் வர சொன்னா
நீங்களும் கிளம்பி வந்துருந்தா பொண்ணு கொடுக்குற நீங்க மாப்பிள்ளை கூட எப்படி கேக்குறது இல்லையா? புரோக்கர் ராமதாஸ் தான். யோ, அவன் காசுக்காக 1000 சொல்லுவாயா? மர்டர் பண்ணிருக்க மாமா. யோ மாமா நீ வேற. எல்லாம் கிளம்புங்க. என் பையனுக்கு கல்யாணம் நடந்தா லவ் மேரேஜ் தான். ஐயா எல்லாரும் லவ் பண்ணிட்டா என் பொழப்பு என்ன ஆகுறதுங்க? செத்துப்போ. நீ பொழப்பு நடத்த என் பையன் காதல் தான் கிடைச்சதா? இங்க பாரு உனக்கு காசு எவ்வளவுன்னு கேளு, நான் தரேன். பா இப்ப எதுக்கு அவரை திட்டுறீங்க? பொண்ணு பார்க்க சொன்னது நான். எதா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. நம்ம குடும்பத்துல பொறுத்துட்டு அப்படின்னு உனக்கு அவ்வளவு என்ன மீறி நீ கல்யாணம் பண்ண நடக்கிறதே வேற. இங்க பாருங்க, பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கூட்டி தடபடலாம் கல்யாணம் பண்ணி காட்டுறேன். இந்த திருவேங்கடம் அண்ட் ஃபேமிலியா இல்ல இந்த ஒன் மேன் ஆர்மி ஜெமினியான்னு வரேன். மாப்பிள்ள ஜெமினி, நீ தியேட்டர் பக்கம் வா, உடனே பாத்துக்கிறேன். டேய் பேக்கு, இந்தடா பேக்கு. டேய் வாடா. ஐயா ஏரியா புரோக்கர் நீ தானே? ஐயா அதெல்லாம் முதல்ல ஐயா. ஏன்டா சம்பந்தம்லாம் உளறிட்டு இருக்கா? போலீஸை பார்த்து கொஞ்சம் பயம் ஐயா. யோ திருவேங்கடம் வீடு எதுயா? இந்த வீடு தான் சார். இந்த வீடு காலியாக தானே இருக்கு? ஆமாம் சார். போறாது கேட்டுருங்க, நம்ம போலீஸ் தானே இருக்கானே. வீடு எனக்கு பிடிச்சிருக்கு. நாளை காலைல குடி வரேன். ஐயா அவர் தான் திருவேங்கடம். யாராவது? நம்ம ஊருக்கு புதுசாக வந்திருக்கு டிஎஸ்பியா. வீடு பார்த்தாரு, பிடிச்சிருக்குன்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போறாரு. பொண்ணு இருக்கா? ஐயா போலீஸ்காரனை பார்த்த உடனே கை காலெல்லாம் நடுக்குது ஐயா. இதுல எப்படியா பொண்ணு இருக்கான்னு கேட்கறது? ரூல்னா ரூல் தான். ஒண்ணு மட்டும் இல்ல, ஒன்ன சுட்டுருவேன். பொண்ணுக்கு நான் எங்க வரும்? எனக்கே கல்யாணம் ஆகலை. பொண்ணு இல்லைன்னா இந்த ஆள் சுடுவேங்கிறான். வீடு கொடுக்கலன்னா அந்த ஆள் சுடுவான். சே, பொண்ணு இருக்கு போலங்க. சுட்டுருவேன். ஐயோ பொண்ணு இல்லைன்னா இந்த ஆள் சுட்டுவானே. இன்னைக்கு சங்கு தான். பொண்ணு இருக்கு. இவன் உங்களுக்கு அண்ணா மாதிரி. என்ன ஹெல்ப்னாலும் தயங்காம கேளுங்க, செய்வோம். சரிப்பா. நீங்க போங்க சார். மா யாருக்குமா அவர் என்ன? உனக்கு எனக்கா? ஏண்டி இல்ல அவ்வளவு சொட்டியா இருக்காரு. இப்ப அதுவா முக்கியம்? யாருக்காருனா என்னடி? உள்ளவா. ஏய் இங்க வா. இந்த வந்துட்டயா. பொண்ணு இருக்கா? நம்ம எதிர்பார்க்கறத விட பொண்ணு சூப்பரா இருக்காயா. பொண்ணு சும்மா பண்ணுமா இருக்காயா. அவங்க அம்மா? ஐயா ஏன்டா நான் தானே கேட்ட, நீயே பதற. வச்சுக்க, சாப்பிடு. ஆரம்பிச்சிருவோம். ஐயோ இந்த கிளை வேற துணி குதிக்கிறான். என்ன ஆக போகுதோ ஆண்டவா. தலைவிய பாடுறா. மாப்பிள்ள வந்துட்டான். வணக்கம் வணக்கம். மாப்பிள்ள தெருக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கு போல. ஏய் யாரு வந்து என்ன மாப்பிள்ள பண்றது? இவனுக்கு குடும்பத்தை மீறி நாம என்ன செய்ய முடியும்? கரெக்டா மாப்பிள்ள. எங்க தாத்தா கரெக்ட் பண்ண பொண்ணு உங்க தாத்தா கரெக்ட் பண்ணிட்டாரு. இவங்க அப்பா கரெக்ட் பண்ண பொண்ணு உங்க அப்பா கரெக்ட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இந்த பொண்ணையும் மாப்பிள்ள தான் கரெக்ட் பண்றான். என்ன மாப்பிள்ள? டேய் எனக்கு தான் சின்ன வயசுல இருந்து லவ் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. முடிஞ்சா நீங்க யாராவது கரெக்ட் பண்ணிக்கங்கடா. டீ கேன்சல். டேய் அந்த பொண்ணை நான் கரெக்ட் பண்ணி காட்டுறேன்டா. ஏ மருது, அவங்க அப்பா யாருன்னு தெரியும்ல? அது என்னையா சட்டை தச்சிட்டியா? உங்க சட்டை தான் தம்பி தேய்ச்சிட்டு இருக்கேன். ஏயா ஒரு சட்டையை 1.5 மணி நேரமா பார்த்தப்ப சீக்கிரம். என்ன தம்பி இருக்கு? 10 கையா இருக்கு, 2 கை தானே இருக்கு. தேய்க்க வேணாமா? சீக்கிரம் தாயா, டைம் ஆகுது, தேட்டருக்கு போனோம். அட இருங்க தம்பி, தேய்ச்சி தரேன். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் தேய்ச்சுதா. வச்சுட்டு போமா, தேய்ச்சி கொண்டு வரேன். பனியோட வந்தது சீக்கிரம் தேய்ச்சி தருவியோ? அப்படி இல்லை இல்லம்மா. அப்ப நான் பனி போட்டு வரட்டா? ஐயோ ஐயோ ஆளை விடுமா. இந்தாங்க தம்பி. என்னையா குடும்பம் அது? பொண்ணு மாதிரியா பேசுது? நல்ல குடும்பம் தான் தம்பி, நல்ல பொண்ணு தான். நீங்க கிளம்புங்க. நீ தானே குடி வச்ச, உனக்கு இருக்குடி ஒரு நாளைக்கு. குடும்பம் தேய்ச்சி தரேன். அவசரம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு தேய்ச்சிக்கிறேன். அப்போ நீ அயன் பண்ண வரல, ஆளை பார்க்க தான் வந்திருக்க. சட்டை பட்டன் கூட மாட்டாம எங்க போறான்? சரியில்லையே. யோ அரமண்டா ஆண்டி, என்ன நடக்குதுங்க? அதான் ஒன்றும் நடக்கலையே. உங்க குடும்பத்துல கோடு ஓட்டாலே ரோடு ஓட்டுவீங்க. இந்த பொண்ணு என்னடானா கோடு ஓடாமையே ரோடு ஓடுது. ஓ மாப்பிள்ள ஜெமினி பேச வண்டி எடுத்து ஓட்ட வேண்டியதானே? ஓட்ட மாட்டேங்கிறானே. நீ தான் ஸ்டார்ட் பண்ணி விடுறது. சில வண்டி தானா ஸ்டார்ட் ஆகும், சில வண்டி தள்ளி விட்டா ஸ்டார்ட் ஆகும். இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு தெரியலையே. நான் என்ன சொல்ல வரேன்? நீங்க ஒண்ணு கிளிக்க வேணா, நீங்க தேய்க்கிற வேலையை பாருங்க, நாங்க துடைக்கிற வேலையை பாக்குறோம். மூடிட்டு தேய்ங்க. மூடிட்டு எப்படி தேய்க்கிறது? வாயை மூடிட்டு புடிச்சு வச்சு தேய்ங்க. விளக்கம் வேற ஆணி எனக்கு அயன் பாக்ஸ் மாட்டேன்.
என்ன டீச்சர் எப்படி போயிட்டு இருக்குங்க தெரு வாழ்க்கையெல்லாம்? நீங்க சொன்னது எல்லாமே உண்மை. என்ன சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு கூட இந்த வீட்ல இருந்து ஒருத்தர் சட்டே இல்லாம என்ன இம்ப்ரெஸ் பண்ண பார்த்தான். என்ன டீச்சர் 6 பேக்கா? ஃப்ரீயா இருக்கும்போது திருப்புக்கு வாங்களேன், காட்டுறேன். ஐயோ, சீக்கிரம் போக தம்பி, நல்ல முடிய போகுது. என்னண்ணே பொண்ணு நல்ல கலரா இருக்குமா? உண்மையிலே சொல்றேன் தம்பி, பொண்ணு பொன் மாதிரி மின்னும். சும்மா அள்ளி விடாதயா. நான் பாருங்க, உண்மையா சொல்றேன் தம்பி, பொண்ணு தமனா மாதிரியா இருக்கும். பொண்ணு மட்டும் தமனா மாதிரி இல்ல, நான் ரமணாவா மாதிரி தூக்கி அடிச்சிருவேன் பாத்துக்க. அட ஏன் மாமா? அவன் போய் சொல்றான் மாப்ள. சும்மா வளவளன்னு பேசாம வண்டி எடுக்க தம்பி, அங்க பொண்ணு வெயிட்டிங். கரெக்ட் டேத்துக்கு வந்துட்டான். வாங்க 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 வாங்க. இவர்தான் பொண்ணோட அப்பா. வாங்க போலாம், உள்ள போலாம். வாங்க வாங்க வாங்க. இவங்க தான் பொண்ணோட அம்மா. அம்மா. ஆமா தம்பி, இந்த ஊர்ல ரொம்ப கௌரவமான குடும்பம். யார் மாமா டிசைனா அந்த இருக்கா? காலத்து அடியால் மாதிரி இருக்கா மாப்ள. பொண்ணை வர ஏன் சொல்லலாமா? பொங்கலுக்கு வர சொல்லலாமா? கூப்பிடியா? பொரி உருண்டை சாப்பிடுங்க. பொண்ணை கூட்டியாரே. முதலாளி அம்மா, நம்ம பொண்ணு ரெடியா? மாப்ள ரொம்ப வேகமா இருக்காரு. மாப்ள பொண்ணை பாத்தியா? இப்ப வயசுக்கு வந்த வடிவுக்கரசி மாதிரி இருக்கு. அந்த ஆள் வயதுல பிஸியா இருக்கல. இங்க வாமா. டேய், பொன்வண்டு மாதிரி இருக்குன்னா பார்த்தா கருவண்டு மாதிரி இருக்கு. இதை எடுத்துக்கங்க, உங்களுக்கு ஸ்பெஷல். இதுக்கு ஒன்றும் குறைச்சல. அண்ணே ப்ளீஸ் டேக் இட். இங்கிலீஷ் வேற கண்ணே இல்லாம இருக்குறான் பாரு. மாப்ள, இதெல்லாம் நமக்கு தேவையா மாப்ள? எந்திரிச்சு வாங்க மாப்ள, இதை விட நல்ல பொண்ணை செட் பண்ணி விடுறேன். அங்க என்ன குசு குசுன்னு பேசுறீங்க? உருளைக்கிழங்கு சாப்பிட்டோம், அதான் குசு குசுன்னு பேசுறோம். நீங்க சும்மா இருக்க தம்பி, மாப்பிளைக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சான். மாப்பிள்ளைக்கு என் பொண்ணை பிடிக்குங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கணும், அதான் முக்கியம். கன்றாவி. அம்மா ஐஸ்வர்யா. என்ன பேர் கூப்பிட்டீங்க? ஐஸ்வர்யா. இனிமே வெளியே அப்படிலாம் கூப்பிடாதீங்க. இந்த மாப்பிள்ளையாவது பிடிச்சிருக்காமா ஐஷு? ஐயே, பொண்ணுக்கு ஏதோ பெருசா வியாதி இருக்கும் போல. சொல்லிட்டு செய்யுமா? மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அம்மா தம்பி அதிர்ஷ்டசாலி. என் பொண்ணு எத்தனையோ பேரை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொன்னவ தம்பிய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. அப்புறம் தம்பி, நாளைக்கே நீங்க கல்யாணத்தை வச்சாலும் எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா வெளி வேலை ஃபுல்லா நான் பாத்துக்குவேன், வீட்டு வேலையை ஃபுல்லா இவன் பாத்துக்குவான். பார்த்தாலே தெரியுது. மாப்பிள அங்கே பாருங்க, இப்பத்தானே தெரியுது கலர் காம்பினேஷன். பொண்ணை பார்க்கும் போதே நினைச்சேன் வீட்டு வேலை எல்லாம் இவன் தான் பார்த்துருக்கான். மாப்பிள்ளை எதை பார்த்துமா ஓகே சொன்ன? அவரை கட்டிக்கிட்டா புதுசு புதுசா பார்க்கலாம்ல, அதான் ஓகேன்னு சொன்னேன். மாப்பிள்ளை தியேட்டர் வச்சிருக்காருல்ல, அவரை கட்டிக்கிட்டா வார வாரம் புது புது படமா பார்க்கலாம்ல, அதான் ஓகே சொல்லிட்டேன். அடிக்கிறதுக்கு பயவுல உன் திங்கிங்ல தீய வைக்க, யோசனையில குண்டு வெடிக்க. இவனை கல்யாணம் பண்ணினா நடுத்தரோட தான் நிப்ப. என்னன்னு சொல்ற? ஆமா, எங்க மாமாவோட கண்டிஷன் என்ன? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணத்தான் சொத்துல பங்கு, இல்லைன்னா சோத்துக்கே சங்கு, முடிவு பண்ணிக்க. ஐயோ, மாப்பிள்ளை தியேட்டர் வச்சிருக்காருன்னு தானே சுமாரா இருந்தாலும் ஓகேன்னு சொன்னேன். சுமாரா? படம் பார்க்க முடியலன்னா எனக்கு இந்த மாப்பிள்ளையே வேணாண்ணே. பந்த வேலை முடிஞ்சுப்பா. மாப்பிள்ள என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, என் பொண்ணு ரொம்ப பிடிவாதக்காரி, என்னால ஒன்னும் செய்ய முடியாது மாப்பிள்ள. உன்னாலதான் ஒன்னும் செய்ய முடியாது எங்களுக்கு தெரியுமே, ஏன்னா எல்லா வேலையும் தான் அவன் பாக்குறானே. எந்திரிச்சு மாப்பிள்ள, கடைசி வரை இந்த பொறியுடைய கையில வச்சுக்கிட்டு தம்பி தம்பி வாங்க மாப்பிள்ள. அண்ணே 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 நில்லுங்கண்ணே. அண்ணே 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 அண்ணே, எப்படியாவது பொண்ணுகிட்ட பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறேண்ணே. கையறா, ஒரே ஒருத்தர் அடிச்சுக்கிறேன். அடிச்சுக்கிறேன். எட்ரா. நீ பாக்குற வேலைக்கு அந்த பிள்ளை இடத்துல இருக்கா? நீ தெரியுதுடா என்ன வேலை பாக்குறேன்னு. பிச்சு புரிய கருவேப்பிலை. அண்ணே 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 போயிடாமா? அண்ணே அண்ணே போயிடாதீங்கண்ணே. அண்ணே 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 அண்ணே. கும்முன்னு பீர் கிடைக்கிறத விட ஜில்லுன்னு பீர் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. வாங்க மாப்பிள்ளை, உங்களுக்காக என்ன வச்சிருக்கேன் பாருங்க. இந்த பாருங்க. என்ன மாப்பிள்ளை சோகமா இருக்கீங்க? நீ என் கூட இருக்கவரையே நான் எப்படி மாமா நிம்மதியா இருக்க முடியும்? என்ன மாப்பிள்ளை சொல்கின்றாய்? அங்க பொண்ணு பாக்குற இடத்துல கட்டப்பா மாதிரி முதுகுல குத்திட்டு இங்க ஒரு செட்டப்பா உட்காந்துருக்கியா? கட்டப்பா முதுகுல குத்துனதுக்கு எப்படி ஒரு காரணம் இருந்துச்சோ, அது மாதிரி நான் செட்டப்பா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு மாப்பிள்ளை. உனக்கும் பிளாஸ் பேக்கா? இது ரொம்ப தேவைதான். பூவு புல் மூடல் இருக்காண்ட மன்மதே, இன்னைக்கு அவன் வந்தானா கதற கதற செதச்சிட வேண்டியதான். வந்துட்டா இன்னைக்கு உன்னை வெட்டிக்க செம்பு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. என்ன காலையில பண்ண வேண்டியதை நைட்டே பண்றா?
லைட்டை அணைக்கட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எனக்கு அதான் பிடிக்கும். ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டா கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணி நோடுதான். என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் நைட்டில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அதைத்தானே பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி பிடிவாதமா இருக்க ஜெமினியை மாத்தி லவ் மேரேஜ் பண்ணி வைங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் என்ன ஃபர்ஸ்ட் பகலே கொண்டாடலாம். இல்லடா மாமா, நாளையிலேருந்து அந்த வேலையை பார்த்துக்கிறேன். இன்னைக்கு மட்டும் ப்ரீவியூ ஷோ பார்த்துட்டுமா? இல்லடா, இந்த மாதிரி நமக்காக பெட்டு, பூவு, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, பால், பழம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதுவும் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுடா. இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு ஓப்பன் ஷோ பார்த்துக்கிறேன். நீங்க ஷட்டப் பண்ணுங்க. முடியாதுன்னா முடியாதுதான். இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். வாயில சிமெண்ட் வச்சு பூசணும். எனக்கு ஒரு வாழைப்பழமும் க்ரீன் டீயும் கொடுங்க. பால் சாப்பிட வேண்டிய நேரத்தில் க்ரீன் டீ சாப்பிட விட்டாலே. அம்பாஸ்டர் டிக்கி மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு அலும்பலை பார்த்தியா இருக்கு. இதான் மாப்பிள்ள நடந்துச்சு. மாப்பிள்ள எங்க ஆளக்கானா? என்ன அவ்வளோ பெரிய பிளாஸ் பார்க்க மாப்பிள்ள? இந்த இதை பாலில் கலந்து கொடு, நடக்க வேண்டியெல்லாம் நடக்கும். இனிமேல் என் வாழ்க்கையில் குறுக்க வராது. என்ன இருக்கு எங்க வெளிச்சத்தில் பார்ப்போம். என்ன கொடுத்துட்டு போனார் மாப்பிள்ள? ஒன்று போதும், நின்று பேசும். ஒன்று என்னடா 9 போடுறேன், விடிய விடிய பேசிக்கிட்டே இருக்கேன். அழகிய நாள் மச்சான் தெய்வ தேவன் சொல்லுவாங்க. இதுக்குமா அடியே ஆர்த்தி, இது உனக்கு மறக்க முடியாத நாள். இந்த சாதாரண மதனை மன்மதன்னு புரிய வைக்கக்கூடிய நாள். எங்க ஆயிட்டு தக்கானா? யார் பண்ணாங்களா? கொதிக்க கொதிக்க ஊத்துறா ஊத்துறா. மாத்திரையை போட்டுட்டேன். அப்புறம் காத்தாரா காத்தாரா. ஏய் பெரியவனே, ஏய் என்னடா அது 10 மணிக்கு டாஸ்மாக் கடை மூடுறானா இல்லையோ, என் பசங்க கதை முடியறானுங்க. ஏடா கல்யாணமாயி பிள்ளையெல்லாம் பத்துட்டீங்களா, அதுக்கப்புறம் ஏன் அவசரமா போய் கதை சாத்துறீங்க? என்னவோ இஷ்டம். அவள ஐயோ மாமா, கையில் என்ன பிடிச்சிட்டு? பால். யாருக்கு? உன் மவளுக்கு. இங்க வாங்க படி. வரமாட்டேன். இங்க வாங்கண்ணா. வரவர மாமா வயசு முட்டராஜுங்கிற மாதிரி ஆயிடுச்சே. ஒரு 3 நாளா ஜவுளி கடை கணக்கு புக் பார்க்கல, போய் எடுத்து வாங்க. இப்பயே பார்க்கணுமா? இப்பயே பார்க்கணும் கொண்டாங்க. சரி மாமா. அதையும் தூக்கிட்டு வச்சுட்டு போங்க. போங்க. அன்பாவத்தோடைய அராஜகம் ஜாஸ்தியா இருக்கு. சொன்னா உடனே செய்யறதில்ல. எதை கேட்டாலும் ஏன், எதுக்கு, எப்படின்னு. இவெல்லாம் பிள்ளைய பத்து நான் எப்ப தாத்தா ஆகுது. உடம்ப காட்டி ஏமாத்திட்டான் பலூன். மாமா 3 நாளா பார்க்காம இருந்தேன், இப்ப பார்த்துட்டேன். எடுத்துட்டு போய் வைங்கண்ணா. நாளைக்கு வச்சுக்கிறேண்ணே. இப்பவே வைக்கணும். வெள்ளிப்புட்டு இருக்குடி உனக்கு. முதல்ல இவன் காதை செக் பண்ணும். டமாரமா இருக்கான். மாமா பால். நெஞ்ச கடிச்சது குடிச்சிட்டேன். அது நெஞ்சுக்கான பால் இல்ல மாமா. அத்தாடி என்ன நடக்க போகுதோ. காவ காக்க விட்டு போயிட்டாரு. அத்தை நீ செத்த. என்ன சத்தத்தை காணா? சைலண்ட் மோடில் போடுறாரோ. நான் என்ன நான் என்ன மருமகனா இல்லை மாமா பையனா? ஐயோ விளக்க பிடிக்க விட்டாரு. அத்தை என்ன மாப்பிள? வரமாப்பிள்ள. மாமாவுக்கு என்ன பாலை கொடுத்தீங்க? ஆட்டுப்பாலா? அமலா பால். இது அம்புட்டு பாலை குடிச்சார்த்த. வயசான காலத்துல என் உடம்பு தாங்குமா? என்ன மாப்பிள நீங்க? இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா தான் இருந்துச்சு. அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுது. குத்து விளக்கு குத்த வச்சு உட்காந்துருக்கு. எங்க என் மாமனை காணா? இந்த வராது. வைத்தியர் மாப்பிள சொல்ல மாட்டேன். பால் சூப்பர். டெய்லி ஒரு டம்ளர் ரெடி பண்ணுங்க. ஓகே? 4 நாளைக்கு இப்படி உனக்கு கொடுத்தா உனக்கு வாயில ஊத்திர வேண்டியதான் பால். தேட்டருக்காரங்களே அதான் அடுத்த ஷோக்கு ரெடி ஆயிட்டான். ஏன் படம் எப்போ ரிலீஸ் ஆகல தெரியலையே. கல்யாணம் ஆனதுல இருந்து இந்த ரூம்ல மட்டுமே கையை வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு வர்ற லட்சுமி யாரோ. என்ன சகோ? வீட்டுக்கு வரலட்சுமி யாரோன்னு பார்த்தா வரலட்சுமியே வருது. சொல்லுங்க சிஸ். நானும் வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். மாற்றி மாற்றி தொடச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் யாரும் ஓட்ட மாட்டேங்கிறீங்களே, ஏன்?
குடும்ப குத்துவலுக்கா? எங்க வீட்டுல இந்த புல்லட்டை ஓட்டுறதுக்கு என் மாமனாருக்கு வீட்டுல இருக்கானுங்களே ஜவுளிக்கடை மும்மூர்த்திகள் அவனுங்களுக்கு ஏன் எனக்கே உரிமை இல்லைன்னா பாத்துங்களேன். யாருக்கு ஓட்ட தெரியாதா? அப்படி இல்லம்மா, ஜெமினி மனசு வச்சா மட்டும்தான் அந்த புல்லட் ஓடும். அவனும் ஒரு நாளைக்கு மனசு மாறுவான், லவ் பண்ணுவான். ஒரு நாளைக்கு அந்த புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணி காலை தூக்கி மேல போட்டு உட்காந்து ராஜா மாதிரி கம்பீரமா வருவான்னு இந்த தெருவே ஏன் இந்த ஊரே வழி மேல விழிவச்சு காத்து கிடக்குமா. அப்படின்னு ஜெமினிக்கும் பைக்குக்கும் எங்க வீட்டுல லவ் பண்ற பேச்சுலர் மட்டும்தான் அந்த புல்லட்டை ஓட்டணும். ஜெமினியை தவிர எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் லவ் மேரேஜ். ஏன்னா அதுக்கு குடும்ப பாரம்பரியம். இளவு இவனுக்கு அந்த லவ் வந்து தொலை மாட்டேங்குதே. என்னைக்காவது ஒரு நாள் லவ் பண்ணுவான்ல, புல்லட்டை ஓட்டுவான்ல, அதுக்காகத்தான் அந்த கிளீனிங் ஒர்க். நீங்க வேற சகோ, யார் சொன்னா ஜெமினி லவ் பண்ண மாட்டானே? பஞ்சர் அக்கமரேன்னு பாக்குறான். என்ன சொல்றீங்க சிஸ்? ஆமா, மொட்டை மாடி போனா அங்க இருக்கான், ஐங்கிட்ட போனா சட்டை இல்லாம உடம்பு காட்டுறான். பாடிய காட்டுற அளவுக்கு அவன்கிட்ட என்ன இருக்கு? நான் தான் கண்டுக்கிறது இல்ல. யார் ஜெமினி? உன்னை பாக்குறான். இதை நான் நம்பணும். போமா, ஏதாவது சொல்லிட்டு போறேன். அவன் உன்னை வெறிக்கி வெறிக்கி முறைச்சு வேணா பார்த்திருப்பான், ரசிச்சு பார்த்திருக்க மாட்டான். யோசிச்சு பார். ஆமா சகோ, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒருவேளை நான் தான் தப்பா யோசிச்சனும். அவன் கூட உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் பசங்களுக்கு மட்டும் இல்லை, பொண்ணுங்களுக்கு அதே ரூல்ஸ் தான். அதனால தான் நான் இந்த குடும்பத்துக்கு மருமகனாக வாக்கப்பட்டிருக்கேன். என் மாமனார் மொழி வேணா திருட்டு மொழியாக இருக்கலாம், ஆனால் மனசு சுத்தமா சாதி மதம் அந்தஸ்து எதையுமே பார்க்க மாட்டாரு. லவ் பண்ணுறானான்னு மட்டும்தான் பார்ப்பாரு. பார்த்தீங்களா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும். மழை வர மாதிரி இருக்கு, நான் கிளம்புறேன். தயவு செய்து ஒரு நிமிஷம் சிஸ். எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெமினி தான் மனசு வைக்கணும்னு இல்லை, நீ மனசு வச்சா கூட இந்த புல்லட்டு ஓடும். அது சரி. ஓகேவா? அஞ்சலுக்கு ஏற்ற வண்டி. பார்த்த முதல் நாளை சாங்கில் கமல் ஹீரோயின் வருவாங்களே, அது மாதிரி நீயும் ஜெமினியும் ஒரு நாளைக்கு புல்லட்ல வருவீங்க. அவன் மட்டும் புல்லட்ல காலத்துக்கு போட்டா என் பொண்டாட்டி மேலே காலத்துக்கு போட்ட வேண்டியதான். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்கே வந்துட்டீங்கல்ல, எவன் வந்தாலும் உங்களை பிரிக்க முடியாது. யோ, நல்ல முடியறதுக்குள்ளே தாலி எடுத்து முடியா. யோ சுப்பிரமணி, விட்டா நீ தாலி எடுத்து போல இருக்கு. ஐயா, யாரையா அவங்க? ஐயா லவர்ஸ்யா, 2 பேர் மேஜர். இந்த பொண்ணோட மாமா இந்த ஏரியா மைனர். அவர் ஒத்துக்கல, அதனால நாங்களாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு. கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாரியா? ஐயரா, பாதிரியாரா, மதகுருவா, இல்ல ரெஜிஸ்டரா? படிக்கிற வயசுல உங்களுக்கு எல்லாம் காதல். மரியாதையா பெத்தவங்க பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ணுங்க. இன்னொரு வாட்டி இந்த ஏரியாவில பார்த்தேன் தொலைச்சிருவேன். போ. ஐயா என்னையா ஏன் வரட்டீங்க? இப்போ அவங்க எங்க போவாங்க தெரியுமா? வாங்க அவனை போய் பார்ப்போம். என்ன தைரியம் இருந்தா அடிச்சு தரத்தன ஆசீர்வாதம் அவங்க வருவீங்க. உங்களை ஐயா அடிச்சிடாதீங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவர் பண்ணி வச்சிருவாருன்னு. யாரியா? உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? 2 பேரும் மேஜர். அவங்க பாதுகாப்பு கேட்டு வந்தா கொடுக்க வேண்டியது உங்க கடமை. 2 பேரும் லவ் பண்ணுவாங்க, அதுக்கு நாங்க பாதுகாப்பு தரணுமா? காதல தப்பா பேசாதீங்க சார். என் பரம்பரைக்கு கோவம் வரும். என் பரம்பரையிலேயே அரேஞ்ச் மேரேஜே கிடையாது. யோ, என் பரம்பரையில லவ் மேரேஜே கிடையாதுயா. அது உங்க விதி. இப்பதான் எங்க தெருவுக்கு கூடி வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, எனக்கு ஒரு பையன் இருக்கான். 2 பேரும் லவ் பண்ணிட்டா என்ன பண்ணீங்க? வாய முடியா, நீ நினைக்கிறது என்னைக்கு நடக்காது. என் பொண்ணை நான் அப்படி வளர்க்கல. அதான் பொண்ணு சொல்லியா சார்? அதே மீறி உங்க பொண்ணு என் பையன் லவ் பண்ணிட்டா என்ன பண்ணீங்க? கொன்றுவோம்யா. தேடிக்கு போயிருவீங்களா? லவ் பண்றவங்களாம் கொண்டீங்கன்னா அடுத்த தலைமுறையா இருக்காது. எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். ஒரு சின்ன திருத்தம், எல்லாத்துக்கும் காதல் பதில் சொல்லும். இல்லைங்களா? வாங்க. நிறுத்து நிறுத்து, ஹோல்ட் ஆன், ஸ்டாப் இட். ஏய், என்ன வேணும் உங்க உனக்கு? வீட்டுக்கு கூடி வந்து 1 மாசம் ஆச்சு. அப்படியா? வாடகை தரப்புறியா? குடு, கிளம்புறேன். இல்ல, வாழ்க்கையே தரப்புறேன். இப்போ நான் வலிக்கையா விழுந்துட்டேன், நீ வாழ்க்கை தர்றதுக்கு? நீ விழல, ஆனா நான் விழுந்துட்டேன். அடிக்கடி பட்டிருக்கா? காமெடி இருக்கலாம். உங்க தெருவுக்கு குடி வரதுக்கு முன்னாடி எல்லாரும் சொன்னாங்க, எந்த பொண்ணு வந்தாலும் உங்க ஃபேமிலி கரெக்ட் பண்ணுவாமே. விசாரிச்சு பார்த்தேன், நீ மட்டும் தான் பேலன்ஸ். ஆனா இந்த 1 மாசத்துல நீ ஒன்றும் பெருசா எனக்கு கரெக்ட் பண்ணலையே. அதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னில இருந்து உன்னை லவ் பண்ணலான்னு. என்ன மறைக்கிற? 5 மணிக்கு சிவன் கோயில் நான் வெயிட் பண்ணுவேன், கரெக்டா வந்து சேர்ந்துரு. ஏய் ஹலோ, 5 மணி 5 o'clock கரெக்டா வந்துரு. நான் மேனேஜரை சொல்லிட்டு போறேன். ஓகே ஓகே. ஹலோ, யாரு? ஜெமினியா? ஆமா, நான் ஏட்டு பேசுறேன். உங்க ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? நான் எதுக்கு வரணும்? நீ ஜெமினியா இல்ல ஜெமினி கணேசன் தெரிஞ்சுக்க. நீ வரையா இல்ல நான் வரட்டுமா? நானே வர்றேன். அது என்ன விஷயமா இருக்கும்? ஆமா, எதுவும் பிரச்சனை பண்ணிருப்பாரா? எதுக்கு வர சொல்லியிருப்பேன்?
வாயா ஜெமினி கணேசா, உன் குடும்பத்துல நீ ஒருத்தனாவது நல்லவன் நினைச்சா? எடுத்துங்க சார், என் குடும்பத்துல என்னோட எல்லாரும் நல்லவங்க தான். விஷயத்துக்கு வாங்க. ஒரு பொண்ணை துரத்துட்டு லவ் பண்ணி சொல்லி டார்ச்சர் பண்றாமே, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. யார் சார் கொடுத்தா என் மேல கம்ப்ளைண்ட்? நான் ஒன்றும் அப்படிப்பட்ட பையன் கிடையாது தெரியுமா? கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க நேரம் சொன்னா ஒத்துக்குவியா? வர சொல்லுங்க சார். அம்மா இந்த மண்ணு மூட்டையா சார்? இது ஒரு சரியான பிராடு சார். இதுதான் என்னை லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. யாரை பார்த்து என்ன சொல்ற? யார் தெரியுமா? என்ன அம்பானி பொண்ணா, அர்னால்டு பொண்ணா? டிஎஸ்பி பொண்ணு தானே சார்? ஏய் என்னப்பா நக்கலா பேசிட்டு இருக்க? சார் அந்த பொண்ணுக்கு தான் வேலை இல்லைன்னா உங்களுக்கும் வேலை இல்லையா? அம்மா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, இவனை உள்ள தூக்கி வச்சு மரண பயத்தை காமிக்கிறேன். பரவாயில்ல அங்கிள், மொதல் வாட்டி தானே, வார்னிங்கோட விட்டுருங்க. சரிம்மா நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். தம்பி நல்ல நேரம், அந்த அம்மா மன்னிச்சு விட்டாங்க. அடுத்த தடவை எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன், பார்த்து நடந்துங்க. பயன்ட்டேன் சார், வரட்டேன். மரணம் மாசு மரணம் டஃப் தரணும், அதுக்கு அவன் தான் பிறந்து வரணும். இல்ல நீ தானே என்ன லவ் பண்றேன்னு சொன்ன, இப்போ என்னைய மாட்டி விடுறா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? 5 மணிக்கு வர சொன்னல, நானும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, அதான் மாட்டி விட்டேன். நாளைக்கு அதே கோயில்ல 5 மணிக்கு நான் வெயிட் பண்ணுவேன், நீ மட்டும் வரல இன்னைக்கு மாதிரி உன்னை சும்மா விட மாட்டேன், பாத்துக்கோ சொல்லிட்டேன். கம்ப்ளைண்ட் கொடுத்து காதல வர சொல்றேன், அதுவால வரணும். என்ன லுக்கு, கிளம்பு கிளம்பு. வாங்க அஞ்சலி. அங்கிள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. நாங்கள் இங்கே குடி வந்ததே உங்கள் குடும்பத்துக்கு பாடம் கற்றுக் கொடுக்க தான். ஆனால் இப்போ நான் தான் பாடம் கற்றுக்கிட்டேன். என்னவா சொல்ற? ஆமாம் அங்கிள், நானும் எங்கள் அப்பாவும் உங்கள் ஃபேமிலி யாராவது என்ன லவ் பண்ணா அதை வச்சு உங்களை பழி வாங்கலாம்னு நினச்சோம். ஆனால் உங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு குடும்பம் நான் இப்படி தான் இருக்கணும்னு தோணுது. எங்கள் அப்பா 6 மாதத்துக்கு மேலே எந்த ஊரில் இருந்ததில்லை, அதனால் எனக்கும் பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. அவர் கூட பழகி பழகி எனக்கு போலீஸ் புத்தி வந்துருச்சு. ஆனால் அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்கள் குடும்பத்தில் நானும் ஒருத்தர் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னம்மா அப்படி சொல்ற? நீ இந்த வீட்டு பொண்ணுதான், நீ எப்பவும் வரலாம் எப்பவும் போகலாம். அது இல்லை அங்கிள், இவங்கள மாதிரி நானும் இந்த வீட்டில் ஒருத்தர் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அட்ரஸ் சக்கன் தானே, என் பையன் தான் டியூப்லைட்டாக இருக்கான்னு பார்த்தா நீயாவது எல்இடியா இருக்கே. ஏ லட்சுமி, குங்குமம் எடுத்து வா. குங்குமம் இன்னும் வரலங்க, இந்தாங்க குமுதம். எப்ப பாரு புக்கை படிச்சுக்கிட்டு நெத்திட்டு வைக்கிற குங்குமம் எடுத்து வா. நல்லா இருக்கும். இன்னிலிருந்து நீயும் எங்க வீட்டு பொண்ணு. வர அங்கிள். இந்த வச்சுக்கோ. என்ன இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி முடிக்கிற? புடி. என்ன 500 ரூபாயோட ஆஜரா இருக்க? என்னால ஏதாவது காரியம் ஆகணுமா? இந்த ஜெமினி பையன் வலிக்கே வர மாட்டேங்கிறான். நீ ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்ல. ஓ, ஐடியாவுக்கு தான் 500? ஆமா. அதுக்கு இந்த 500 பத்தாதே. பின்ன ஒரு 5000 கொடுத்தேனா ஈஸியா காரியத்தை முடிச்சிடலாம். பணத்தை பத்தி பிரச்சனை இல்லைண்ணா, ஆனா ஐடியா கரெக்டா ஒர்க் அவுட் ஆகணும். கண்டிப்பா பக்காவா ஒர்க் அவுட் ஆகும். ஆட்டோ, ஏ ஆட்டோ, ஆட்டோக்கு வந்து காசு கொடுத்துக்கலாமா? வாமா வாமா. இங்க இருங்கண்ணா. வெயிட் பண்ணுப்பா. ஓம் ஸ்ரீம் ஓம் சுவம் ஓம் சுவஸ்டா ஓம் சரவண பவா. வணக்கம் சாமி. பாப்பாவுக்கு எந்த பிரச்சனை? உன்னதான் பாப்பாங்கிறாரு. பாப்பாவா? சாமி, பாப்பா ஒரு பையனை லவ் பண்ணுது. அந்த பையன் பாப்பாவை லவ் பண்ண மாட்டேங்கிறான். நீங்க தான் சாமி ஏதாவது வசியம் பண்ணி அவனை லவ் பண்ண வைக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. 5000 தந்தால் ஞான் அதை சரி செய்யும். கார்டு வாங்குவீங்களா? காடரியும் காடரியா சாமி தேய்க்கிறது. சரி, காசை கொடுமா. இந்தாங்க சாமி. பையன் பேர் எந்த? ஜெமினி. ஜெமினி. வரும் அமாவாசை ராத்திரியில் பெட்ரூம் கதவை திறந்து வச்சு பாப்பா உறங்கணும்.
சரியாக 12 மணிக்கு அப்பா என் ரூமுக்கு வந்துரும். உண்மையா சொல்றீங்களா? என் பகவதி சத்தியமாயிட்டு பறியணும். பாப்பா சந்தோஷமாயிட்டு போய் வரணும். நான் போய் வருது இருக்கட்டும், இது நடக்கல போலீஸ் இவிட வரும். என்னம்மா பகவதி? மனசிலாயோ நான் வரட்டே. போமா வர சாமி. ஏன் கமிஷன்? போயிட்டு வாடா. அதுக்குள்ள ஒடுக்குன்னு சரி நினைக்கிறேன். நான் சேர்த்தே வாங்கிக்கிறேன். காசு பணம் துட்டு மணி. ஓம் ஸ்ரீம் ஓம் கிரீம் ஓம் சுபம் ஓம் சுபஸ்டா ஓம் சரவண பவா. வணக்கம் சாமி. வணக்கம். தம்பிக்கு என்ன பிரச்சனை? தம்பியை ஒரு பொண்ணு லவ் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. அந்த டார்ச்சர்ல இருந்து தம்பியை நீங்க தான் காப்பாத்தணும். தம்பி ஒரு 5000 ரூபாய் கொடுத்தீனா உன் பிரச்சனை தீந்துரும். அதெல்லாம் கிடையாது. 100 ரூபா இருக்கு, அதுவும் பெட்ரோல் போட போறேன். ஏன் தம்பி அந்த 100 ரூபாய் மேல 1 ரூபாய் போட்டு கொடுக்க கூடாதா? இந்த மேல 1 ரூபா போட்டு குடியா. இதையும் நான் தான் போட்டு கொடுக்கணுமா? தம்பி அந்த பொண்ணு பேர் என்ன? ஓ சொல்லி அஞ்சலி. அஞ்சலியா? பக்கத்துல தானே இருக்கேன், எது கத்துற? சோகா நல்லா கேட்டுக்கோ. வரும் அமாவாசை அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு அவ பெட்ரூமுக்குள்ள போய் அவ உச்சாந்தலையில இருக்கிற முடியை எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்துடுறேன். அத நான் தாயத்துல போட்டு மாந்திரிகம் பண்ணி குத்துறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பிரச்சனைக்கே வராது. அடிங்க ஜாலியா போலி ஐடியா கொடுக்குறான் ஒரு ஐடியா. தம்பி 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 அவர் என்ன மலையவா கொண்டு வர சொன்னாரு? மசுரை தானே கொண்டு வர சொன்னாரு. ஒரு முடி தான் உங்க பிரச்சனைக்கு முடிவுன்னா அது முடிச்சிட வேண்டியதானே தம்பி? முடியை பத்தி வேற யாரும் சொல்லியிருந்தா கூட கேட்டிருக்க மாட்டேன். ஆனா அதை நீ சொன்ன பத்தியா? இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன், முடியோட வர்றேன். வாங்க போலாம். வா வா ஒளிஞ்சுக்கலாம். பேசக்கூடாது. யார கட்டியா ரூம்ல இருந்தா? ஹலோ ஹலோ, நான் அஞ்சலி பேசுறேன். நீ அஞ்சலி இல்ல, என்னைய பிடிச்ச தலைவலி. பாருடா இதோட காமெடிலாம் பண்றாரு. நாங்க காமெடி பண்றதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இப்ப போன் பண்ண? இதோட எங்க இருக்காரு? தூத்துக்குடியில இருக்கேன். நீ தூத்துக்குடியில இருக்கியோ இல்ல சாத்துக்குடி சாப்பிடுயோ, ஷார்ப்பா 10 மணிக்கு மார்க்கெட் வந்து நான் வெயிட் பண்றேன். எந்த மார்க்கெட்டையும் தேடி நான் போக மாட்டேன். எனக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. போய் ஸ்கூல்ல புள்ள குட்டி எல்லாம் படிக்க வை. பே. நீ ஃபோன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா. ஏய், போட்டோல ஃபோக்கஸ் தான் கரெக்டா இருக்கா? எதுக்குடி போட்டோ எடுத்த? இல்ல நானும் அப்படி ரொம்ப நாள் சுத்திட்டு இருக்கேன், நீயும் ஒன்று கண்டுக்க மாட்டேங்கிற. அதான் எதுக்கும் இருக்க வேண்டியதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண போட்டோ எடுத்தேன். அதான் எல்லாம் கரெக்டா இருக்கே, அப்புறம் என்ன கண்டுக்க மாட்டேங்கிற? வர்ற கோவத்துக்கு என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்க தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். சவுண்டு போடாம சட்டு போட்டு கிளம்பி வா. வர முடியாது. என்னடி பண்ணுவா? பெருசா ஒண்ணும் இல்ல, உன் போட்டோ என்கிட்ட இருக்குல்ல, லைட்டா டிங்கரிங் பண்ணி சுடுமணி ஜட்டிகள் விளம்பரத்துக்கு உன் தியேட்டர்ல ஸ்லைட் போட்டுருவேன். எங்க வரணும் சொல்லி தொலை. அது வந்து சேர மார்க்கெட்டுக்கு ஷாப்பா 10 மணி. இவ அப்பன்ட்ட மாட்டி விடணும், அப்பதான் சரிப்படுவா. ஹலோ, டிஎஸ்பி உக்கிரபாண்டியன் சார். நான் ஜெமினி பேசுறேன். சொல்லு சார். உங்க பொண்ணு என்னை மார்க்கெட்டுக்கு வர சொல்லுது சார். எதுக்குடா? காய்கறி வாங்க வர சொன்னாலா? வைடா போன. ஐயா என்ன பிரச்சனை? யோ, இந்த ஜெமினியோட ஒரே பிரச்சனையா இருக்கியா? எப்ப பார்த்தாலும் என் பொண்ணு அங்க வர சொன்னா இங்க வர சொன்னான்னு பொய் சொல்லிக்கிட்டாளே. ஐயா நான் உனக்கு சொன்னா தப்பா நினைக்க மாட்டேங்க. என்னையா? உண்மையிலேயே உன் பொண்ணு அந்த பையனை லவ் பண்றான்னு நினைக்கிறேன் ஐயா.
யோ என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாது. ஐயா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அப்போ வாங்க போவோம். அங்கே உங்கள் பொண்ணு இருந்தா நான் சொல்கிறத ஒத்துக்கிறீங்களா? யோ டிரைவர், வண்டியை திருப்பியா? ஹாய் சிஸ்டர், how are you? டேய் தம்பி, நான் நல்லா இருக்கேன்டா. நீ எங்க இருக்க? ஏர்போர்ட்ல இருந்து காரை பிடிச்சி நேரா நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். மை டார்லிங் அஞ்சலி கிட்ட போன கூட பேசி ரொம்ப நாள் ஆகுதுல்ல. அவ இப்பதான் மார்க்கெட்டுக்கு போனா. மார்க்கெட்டுக்கு போயிருக்காளா? வயசுக்கு வந்து பொண்ணு மார்க்கெட் அனுப்பிச்சு நீ என்ன பண்ற? சரி நான் மார்க்கெட் போய் அவளை பிக்கப் பண்ணறேன். ஆர்த்தி தட்டு ரெடி பண்ணி சரியா? சரி ரெடி பண்றேன். ஓகே. ஐயா ஐயா பிச்சை போடுங்க ஐயா. உனக்கு சொல்லதான் தாங்க முடியல. இந்தாடா புடா ஐயா. 100 ரூபா பத்தாதீங்க ஐயா. ஜிஎஸ்டி வரி எல்லாம் இருக்குங்க ஐயா. ஜிஎஸ்டி வரியா? ஆமாங்க ஐயா. என்னடா பிச்சைக்காரனுக்குலாம் ஜிஎஸ்டி வரி இருக்குன்றீங்க? இந்த 5 வருஷத்துல என்னடா நடக்குது நாட்டுல? டாக்ஸ் ஃபைல்லாம் ஒழுங்கா கட்டிட்டு இருக்கியா? போடா. ரொம்ப நன்றிங்க ஐயா. தமிழ்நாட்டுல காசு கொடுத்தா தான் நல்லா இருப்பேன்னு சொல்லுவீங்க. பரவாயில்லையே, இந்தியாவில் பிச்சைக்காரன் பணக்காரனையும் ஒன்னாகிட்டா அந்த புண்ணியவா யாரியா அவன்? எனக்கே பார்க்கணும்னு தோணுது அந்த ஆளை. டேய் இருடா, 200 ரூபா தானே தரமாட்டோமா? இப்போ எங்க இருக்காருன்னு தெரியலையே. 200 ரூபாய்க்கு ஜட்டி பாஸ்போர்ட்ல தந்து போயிட்டானே. போலி பாஸ்போர்ட் தானே, போனா போகுது. பாஸ்போர்ட் எடுக்க கஷ்டம். இவனுங்க எங்க போனானுங்க? டேய் பாஸ், வெல்கம் இந்தியா பாஸ். பாஸ். ஓகே, பேண்டு கிண்டு ஒன்றும் கிடையாதா? பேண்ட் சொல்லிருந்தோம், பக்கத்து ஊர்ல ஒரு சாவு, அங்க போயிட்டாங்க. இதை அட்டன் பண்ணிட்டு அங்க போக விடுங்க பாஸ். நீங்க எதுக்கு ஸ்ட்ரைட்டா மார்க்கெட் வர சொன்னீங்க? பழைய தக்காளி பொறின்னு போலாம் தான். என் அக்கா பொண்ணு அஞ்சலி இந்த மார்க்கெட்ல தாண்டா எங்கேயோ இருக்கிறா. அவளை நான் பார்க்கணும், அதுக்கு தான் வந்தேன். ஆனா நீங்க அவங்கள பாப்பீங்க, ரைட்? அவங்க அவங்கள பாப்பாங்களா? இன்னையோட நீ கட்டு, வாங்கடா போலாம். டேய் இது உன் ஆள் மஞ்சுளா தானே? வேற ஒருத்தன் எவனா தள்ள போறான்? அந்த வேதனையை என்ன கேக்குற? ஒரு நாள் என் செல்போன் காணா போச்சு. எடுத்த வந்து அவன் ஒரே கால்ல கை மாறி போயிட்டா. கை மாறி போச்சா? என்னடா பஸ் மாறி போன மாதிரி சொல்ற? சை, லவர்னா எப்படி இருக்கணும் தெரியுமா பாஸ்? ஏன் அஞ்சலி மாதிரி இருக்கணும்டா. 5 வருஷம் விட்டு நான் வரேன். மாமனை பார்த்த காதல் மயக்கத்துல ஓடி வந்து என் மேல இருக்கிற ஆசைனால கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணி ப்ரொஃபைல நிக்கிற தாண்டா லவ். நீயும் சொல்றிய லவ் டயலாக் வரல. வாடா போலாம். அண்ணா ஆப்பிரிக்கால என்ன வேலை பாத்தீங்க? ஆப்பிரிக்காலயா தண்ணி கேன் போட்டுருந்தாண்டா. டேய் கலர் காம்பினேஷன் பார்க்கும்போது பார்த்தா அவனுக்கும் நம்ம மக்கள் தாண்டா. அதனால தாண்டா அவனுக்கு உதவி பண்ண போனேன். வாங்க தோற, எங்க தனியா வரீங்க? எங்க அப்பா கூட்டிட்டு வரல? உங்க அப்பனும் உன்ன மாதிரி தான் இருக்கேன், சொன்னா நம்ப மாட்டேங்கிறான். ஓ மாமனாராச்சே அப்படிதான் இருப்பாரு. சரி அது விடு, ஏன் லேட்டு? சரி லவ்வருக்காக வெயிட் பண்றது ஒரு சுகம் தானே. அண்ணே அந்த பொண்ணு உண்மையாலுமே அவனை தான் லவ் பண்றா. அது அஞ்சலி லவ் பண்றாளா? போட்டோ நல்லா வேலை செய்யுது. உனக்கிட்ட வேற பில்டப் பண்ணிட்டோமே. ஐ அம் கேர். அண்ணா மட்டும் தரணுமா கழுவி கழுவி ஊத்தணுங்களே. ஏய் அருவாவை குர்ரா, அவனை நான் தாண்டா போடணும். ஏய் மார்க்கெட் வந்திருக்கோம், பூ வாங்கிட்டா. ஏய் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? தள்ளுறீ கிளம்பு. கையேறீங்க. எங்க கிளம்பிட்ட? பாத்தீங்களா? இப்பயாச்சும் நம்புங்க. இந்த ஜீபூம்பா பொம்மை எதுக்கு இங்க வரான்? உன்னமா இவன் போலீஸா சுத்தி நிக்கிறான். அஞ்சலி காணாம போச்சுடா உக்கரபாண்டி. அக்கா வர சொல்லிட்டு இருந்தாலும் தூங்குறான் பாரு, எழுப்பு. ஆமா வேண்டாம் வேண்டான்னு சொன்னனே, கேட்டீங்களா? போச்சு, எல்லாம் போச்சு. இவளை நம்பி என் தம்பி ஆப்பிரிக்கால பாத்துட்டு இந்த வேலையை கூட விட்டுட்டு வந்துட்டான். இது ஆப்பிரிக்கால வேலை பார்த்துச்சு. என்னடி வேலை பார்த்தான்? ஆப்பிரிக்கால இருந்து வந்தேன் சொல்லு. என்ன வேலை பார்த்தலாம் நீ சொல்லாத. இருந்தாலும் நோண்டி நோண்டி கேள்வி கேட்பான். அஞ்சலி என்னமா அதெல்லாம்? நான் ஒருத்த முகத்தை பார்த்தாலே போதும், அவன் நல்லவனா கெட்டவனா அவன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிடுவேன். ஆனா இப்போ என் பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. என்ன தெரியல? பட்ட பகல்ல மார்க்கெட்ல ஒருத்தன கையை பிடிச்சி நிக்கிறா. இத கேட்ட இன்னேத்துக்கு உன் துப்பாக்கி எடுத்து நீயே சுட்டு செத்து இருக்கணும். அதை விட்டு நடு ஆளோக தூக்கி நிக்கிற. மாமா ஏமா அட நேரங்கள் தெரியும் பிளாங்க சுத்துன்னு. டாடி திருவேங்கடம் ஃபேமிலினால இந்த ஏரியாவே பயப்படுது. அதுக்கு காரணம் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கு இந்த ஜெமினி தான். எப்போ யார் வீட்டு பொண்ணை கரெக்ட் பண்ணான பயத்துல எல்லாரும் ஒதுங்கி போறாங்க. நான் உங்க பொண்ணு, அப்படி போக முடியுமா? போயிடுவே. அதான் லவ் பண்ற மாதிரி நடிச்சேன். அஞ்சலி ஒரு ஆக்டிங். எஸ் ஆஃப் கோர்ஸ். நீங்க மட்டும் வரலனா அவன் லவ் என்கிட்ட சொல்லிருப்பான், நான் அவங்க கிட்ட சொல்லிருப்பேன். நீங்க அவனை அடிச்சு தோச்சு உள்ள வச்சிருக்கலாம். எப்படி தோச்சு வச்சிருப்பாரு? இது வரைக்கும் தன்னோட பசங்க லவ் பண்ணதால சந்தோஷப்பட்ட திருவேங்கடம் முதல் முறையா அசிங்கப்பட்டிருப்பாரு. என்ன குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் போயிருக்கும். எல்லாத்தையும் கெடுத்துறீங்கப்பா. நீ சொல்றத நம்பலாமா? மாமா பெத்த பொண்ணு சொல்றது நம்பு மாமா.
பா நீங்க அம்மாவை விட நேசிக்கிறவங்க காக்கி சட்டை மேல சத்தியமா சொல்றேன் என்ன நம்புங்கப்பா. இப்பவும் சொல்றேன், இவள நம்பாதீங்க. நீ உள்ள போமா. அவ யாரு பொண்ணு? அதுலயும் உங்களுக்கு டவுட்டா? ஏன் மாமா இப்படி குழப்பி நிக்கிறீங்க? எங்க அக்கா வேற அசிங்க பாத்தீங்க. அக்கா நீ உள்ள போய் சாப்பாடு ரெடி பண்ணுங்க. இருந்தாலும் பழசு என்ன நோண்டி நீ மாட்டிக்கு போற. போ போகன்றா. மூஞ்ச பேர் பாண்டா கரெடி மாதிரி. மாவனா அவன் மட்டும் என் கையில மாட்டினா நாஸ்தி பண்றோம்டா அவனை. டேய் அண்ணே அவன் வரானான்னு போய் பாரு. ஆப்பிரிக்கால கத்துக்கின மொத்த வித்தியா அவன் மேல இன்னும் வரலண்ணே. வரல திரும்ப போய் பாரலாம். நான் சண்டை போட்டு இதுவரை யாரும் பார்த்தது இல்ல. ஓடி போன என் புருஷன் திரும்ப வந்துட்டா. 108 தேங்காய் உடைக்கிறப்ப உனக்கு அதுக்கு நீதான். அம்மன் தாயி இங்க வச்ச சோறு உன் புருஷனுக்கு வச்சு அவன் ஏமா ஓட போறான்? அட போயா. என்ன போயா? பிள்ளையார் என்ன இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும். புருஷனை காணும் மாமியார் அண்டாவோட காணும். நீ சீரியலே பார்த்துருப்ப. புளியோதரையை திங்கலான்னு பார்த்தா இந்த புளி மூட்டை நந்தி மாதிரி உட்கார்ந்துருக்கானே. ஒட்டாங்கச்சி வச்சுக்குது பாரு. டேய் அண்ணே அவன் வரானான்னு போய் பாரு. சாரி கணேஷ். கடா வந்துட்டானாடா? வரலண்ணே. நல்லா இன்டீரியரா போய் பாரு. என்னடா உள்ள போய் பார்த்தேன் வரலண்ணே. நீ இதுதானே பார்த்த? போய் எடு சாப்பிடலாம். மூஞ்சி மகனையும் பாரு நல்லா பாத்ரூம் பாய்க்குமே. எனக்கு கொஞ்சம் கொடு. அண்ணே இப்பதான் தெரியுது அவன் புருஷன் ஏன் விட்டு ஓடினாரு. இப்படி கேவலமா சமைச்சா எவனே இருப்பான்? டேய் அப்படி பார்த்தனா ஊர்ல நிறைய புருஷனுக்கு ஓட வேண்டியதா இருக்குடா. வேணா சாப்பிடலாம் இங்கே வைடா. பிள்ளையார் பாவனே நம்மளே சாப்பிடலாம். பொம்பளை மூஞ்சி அவன் வரா நான் போய் பாரு. வந்த வேலையை விட்டு இங்க கூட விட மாட்டேன். அவ மட்டும் வரட்டும். டேய் போய் பாரு. டயலாக் பேச விட மாட்டானே. அவ வந்துட்டாடா. வா ஓனே. யாரா நீ? இவ்வளவு மொதப்பா நிக்கிறத பார்த்தா தெரியல. அண்ணன் தான் அஞ்சலியை கட்டிக்க போற மொத மாப்பிள்ள. ஆப்பிரிக்கா ரிட்டன். ஜெமினியா? என்னடா அமெரிக்கா ரிட்டன் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன ஆப்பிரிக்கா ரிட்டன்? அது கலர் காம்பினேஷன். தேவையில்லாம் பேசாத. என் அக்கா பொண்ணு அஞ்சலி பிறந்தோடனே எனக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஆகா சூப்பர். பருப்பு மாதிரி நீ அவளை லவ் பண்றியாமே? சி அவ தான் என்ன லவ் பண்றேன்னு சுத்திக்கிட்டு இருக்கா. அது அவங்க அப்பன்ட்ட சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இதுல நீ வேறயா? போய் ஒழுங்கா உங்க மாமன்ட்ட பொண்ணை கேட்டு ஆப்பிரிக்கால போய் செட்டில் ஆகிற வழியா பாரு. அதை விட்டு இப்படி போறப்ப வர்றப்ப காலை உள்ள விட்டினா அந்த வாட்டி நிப்பாட்டேன் அடுத்த வாட்டி ஏத்திட்டு போயிட்டே இருப்பேன். பாஸ் அப்ப சத்தியமா நீங்க லவ் பண்ணலையா? ஓகேவா? உன் மேல சத்தியமா சொல்றேன் நான் லவ் பண்ணல. சூப்பர் பாஸ். இனி ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டேன். அதுக்கு முன்னாடியே இந்த பக்கத்தேர்ல எவனோ மருதான் என் அக்கா பொண்ணு பின்னாடி திமிரா சுத்துறானா. அவனை ஒரு கதைகள் ஆடிட்டு அப்புறம் கரடி மூஞ்சி மாமா போய் பொண்ணு கேட்கறேன். ஓகே ஓனா மூஞ்சி யாரா அவன்? எவனோ சண்டை கோழி சண்டை கோழி அண்டால வேக வைக்கிறேன். வாடா. ஐயோ பாவம் உனெல்லாம் எப்படிதான் இந்தியாவுக்குள்ள விட்டாங்களோ. ஏய் உத்தர பாண்டி உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பாடுறா என்னை தாண்டி. பாஸ் என்ன பாஸ் இப்படி ராவா அடிக்கிறீங்க? நைட்டு என் மாமா என்ன அடிச்சிட்டான்டா. அவனை அடிக்க முடியல தான்டா ராவாவை அடிச்சுன்னுக்குறான். அப்படி என்னதான் பாஸ் ஆச்சு? ஏய் என்ன என்னடா கூர்க்கா மாதிரி வெளில நிக்கிற? நோ கமெண்ட்ஸ் மாமா. ஏன் எதுவும் கருமீன் எடுக்கணுமா? அதெல்லாம் அக்கா காலில் எடுக்கிறேன்ட்டாங்க. வேற எனக்கு அஞ்சலி வேணும். கபோர்ட்ல டிவிடி இருக்கும். அக்காட்ட கேட்க வேண்டியதுதானே? அப்ப காமெடி மாமா. நான் கேட்டது உன் பொண்ணு அஞ்சலிய. வந்தமா 4 நாள் தங்கினமா சாப்பிட்டோமா போனோமான்னு இல்லாம என் பொண்ணை என்கிட்டயே கேக்குறியா? உங்ககிட்ட கேட்காம வரம் போறவங்கிட்ட கேட்பாங்க. ஏய் இனிமே பொண்ணுக்குன்னு கேட்டு வந்தா சுட்டு தள்ளிடுவேன். இந்த தீபாவளி துப்பாக்கிலாம் வேற யாருன்னா காட்டு மாமா. அடைஞ்சா அஞ்சலி இல்லனா இதே காம்போல அடி எனக்கு கண்ணீர் அஞ்சலி. நீ இந்த பக்கமே வரக்கூடாது. போடா உக்கிரபாடி. நல்ல வேலை இதோட விட்டானே. அஞ்சலே எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்புறம் இந்த உயிர் இருந்தானா இல்லைன்னா சாவறதுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா பாஸ்? பாஸ் எரிக்கிறதா புதைக்கிறதான்னு இப்பே சொல்லிட்டு செத்துறேன். அண்ணே ஏற்கனவே எரிஞ்சமா தான் இருக்காரு. அதனால நம்ம புதைச்சிடுவோம். அக்னி சட்டி மூஞ்சி அச்சி வாய்களை உடைச்சிருவேன். நானே அவளை எப்படி கரெக்ட் பண்ணலாம் தெரியாம முடிச்சுன்னுக்குறேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன பாரு எத்தனை பேர் லவ் பண்ணி ஏமாத்திருக்காங்க. நான் எதுவும் ஃபீல் பண்றேனா? போச்சாச்சி எங்க அண்ணன் அண்ணியோட சேர்க்கறதா எங்க லட்சியம். சேர்த்து வைக்கிறேன். எத்துக்க எப்படிடா பாஸ்? எத்தனை படம் பார்த்துருப்போம். டேய் யாரை வச்சு என்ன பேச்சு பேசுற? பாஸ் அந்த படம்லாம் இல்ல பாஸ். அண்ணியை தூக்கிட்டு பம்பு செட்டுக்கு வந்திருக்கோம். நீங்க போய் யோயோ பண்ணுங்க. நீங்க பண்ற யோயோல அண்ணி ஐயோ ஐயோன்னு கத்துனா எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஐடியாலாம் நல்லா இருக்குடா. என்னால முடியுமா? பாஸ் என்னப்பா இதெல்லாம் உங்களால முடியாது. இருந்தாலும் நான் கூட இருந்து ஹெல்ப் ஏய் பஞ்சாப் மூஞ்சி. அது இல்ல பாஸ். பாதாம் பிஸ்தான் சாப்பிட்டு உங்க பாடி டெவலப் பண்ண சொல்றேன். டெவலப். ஆமா பாஸ். நாளைக்கு நீங்க பம்பு செட்ல ரெடியா இருங்க பாஸ். அண்ணியை தூக்கிட்டு வந்துரும் பாஸ். ஆனா கார் வேணுமே. காரா? அதுக்கு ஒருத்தர் இருக்கான்டா. யோ வேணா இவனுங்க பேச்ச கேட்காத. உன்னை உள்ள தள்ளிடுவானுங்க. இவனுங்க உள்ள தள்ளுறது இருக்கட்டும். நீ முதல்ல உள்ள போ.
அகத்து போ மாலே டிஸ்டர்ப் பண்ணீங்க. இத விடுங்க பாஸ். நாளைக்கு அண்ணிய தூக்குறோம். நம்ம எல்லாரும் ரெண்டு ஏய் எல்லாரும் வா. உன் வாத்து வாயை கிழிச்சிருவேன். நான் மட்டும்தான். நாளைக்கு அஞ்சலி தூக்குறோம் பம்ப்செட்ல. யோ யோ தியேட்டரே காலியாகுது. அப்படி என்ன இவர் பில்லப் பண்றாருன்னு தெரியலையே. எழுதுந்தே எழுதும் போது பாஸ் மணி வேற ஆகுது, பசிக்குது. நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்லலை. பாஸ் என்னன்னு கேளுங்க பாஸ். ஜெமினி 1 ஹவரா வெயிட் பண்றோம். காலி பேப்பரே முறைச்சி பார்த்துன்னு இருக்கிறீங்க. இது நல்லதுக்கு இல்லை. கண்டுக்கலன்னு தெரியுதுல்ல, கிளம்புங்க ப்ரோ. நீங்க சொல்லி தானே என் மாமா கிட்ட பொண்ணு கேட்டேன். அவன் என்னை ஓட அடிச்சான் ப்ரோ. அதுக்கு பசங்க சொன்னானுங்க அஞ்சலி கட்டின்னு போய் ரேப் பண்ணிட்டேன்னு நினச்சிங்க. அஞ்சலி எனக்கே கட்டி வச்சிருவாங்களாம். அதுக்கு நீங்க தான். அதுக்கு நான் வந்து ரேப் பண்ணுமா? நீ தான் பண்ணணும் போ ப்ரோ. ஃபுல்லாக கேளுங்க. கடத்துல கார் கொடுத்தீங்கன்னா ரேப்பில் பிறக்க போகிற குழந்தைக்கு உங்கள் பேரே வைப்போம். ஜெமினி கணேசன். பொம்பளை பிள்ளை ஜெமினி கணேசன் ஆய் வச்சு சும்மா தர முடியாது. கிளம்புங்க. என்ன ப்ரோ ஐடியாவும் நீங்கள் தான் கொடுத்தீங்க. அப்போ காரு நீங்கள் தானே கொடுக்கணும். அதானே நியாயம். ஏய் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்கிறேன்ல. கிளம்பு. ஏய் பம்பர் மோக்கா கடைசியாக கேட்குற கார் கொடுக்க முடியுமா முடியாதா? ஏய் முடியாதுன்னு சொல்கிறேன்ல. கிளம்புங்கடா பாய்ஸ். எஸ் பாஸ். அட்டாக்குடா. ஏய் நான் கை வச்சு விட்டா குடுக்குறீங்களா? எடுத்துட்டு போய் தொலை. தேங்க்யூ. குடுக்கறதா குடுக்குறீங்க. அப்படியே டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க. நானே வந்து ஓட்டியும் கொடுக்கவா? அவன் தானே. நான் சும்மா தான்டா இருக்கணும். நாளைக்கு காலைல வந்து நான் கார் எடுத்துக்கிறேன். சரி எடுத்துட்டு போ. வண்டியை விடும்போது வாஷ் பண்ணி கொண்டு வரணும். கார்ல எந்த அசம்பாவிதம் நடக்காது. ஒன்லி ஒன் ஃபங்க்ஷன்ல மட்டும் தான். யோ 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 சரி யோ 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 டேய் எருமடே கால பிடிக்காத. யோ யோ இந்த சமீப பழம் வாங்கி விடனா எல்லாத்தையும் பிளாஸ்டிக் பழமா வாங்கி வச்சிருக்கான். பாதாமாவது ஒரிஜினலா இருக்கான்னு பார்ப்போம். ஒரிஜினல் தான். டைம் வேற ஆயிடுச்சு. எங்க போனாலும் ஒன்றும் ஆளை காணும். ஃபோன் அடிக்குது. கருவாயன். ஹலோ அண்ணே, அண்ணி எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு புறப்படுவாங்க? டிபன் பாக்ஸ் கட்டி கொடுக்க போறேனா? டேய் அனுப்பிச்சு வேலை என்னடா ஆச்சு? அண்ணே அதெல்லாம் ஓகே, நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க ரெடியா? டேய் பாதாம் சாப்பிட்டு படுக்கையோட இருக்க. சீக்கிரம் வாங்கடா. அண்ணே ஸ்ப்ரே அடிக்க மறந்துடாத. இருக்கு நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் வா. ஓகே அண்ணே. கார் எடுத்துட்டு போனேன். என்ன ஆச்சு? ஃபோன் பண்ணியே கேட்டுருவோம். சுவிட்ச் ஆஃபா? ஹலோ யார் ஜெமினியா? ஆமாங்க நான் ஏட்டு பேசுகிறேன். கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? எதுக்கு சார்? நீங்கள் வா நான் சொல்கிறேன். என்ன ஆச்சு? திருப்பி கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்துட்டாளா? இப்போ எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? பிரச்சனை இல்லாமல் இருக்க மாட்டியா நீ? இப்போ என்ன சார் பிரச்சனை? உள்ளே போய் பாரு தெரியும். ஃபோன் பண்ணிடா மாட்டி விடுறேன்னு. யாருக்கு அந்த ராமர் பாதம்? ஏய் ஆப்பிரிக்கா மாப்பிள்ள நாடா அட்டன் பண்ணும்போது தூக்கிட்டு வந்துட்டாங்களா? ஏன் ப்ரோ வைத்தியத்தில் போட்டுருங்க. என்ன நடந்தது தெரியுமா? சொல்லு, கேட்டு தானே ஆகணும். ஏன் காராச்சா? சீக்கிரமா பாருப்பா. என்ன ஸ்ப்ரே இது? எங்க அடிக்குதுன்னு தெரியலையே. கையில் அடிச்சு பார்ப்போம். என்ன அடிச்சவனு இழுத்துக்கிச்சு? கம்மியா என்னடா இது? நல்ல வேலை கையில் அடிச்சோம். அக்குள்ள மட்டும் அடிச்சிருந்தோம் அழுக்கு மாதிரி ஆயிருக்கும். கார் வர சத்தம் கேட்குது. இருக்கிற பாண்டி கையால் எடுத்து கொடுக்க வைக்கிறா தாலிய. யோ யோ டேய் முதல் முறையா தோப்புக்குள்ள கால வைக்க போறா. வலது கால வச்சு இறங்க சொல்றேன். டேய் என்னடா செல்லாத 1000 500 நோட் மாதிரி கட்டிட்டு வந்துக்கிறீங்க? பாஸ் ரொம்ப முதல்ல பிடிச்சாங்க, அதான் மூட்டை கட்டி தூக்கிட்டோம். கையடு. கைப்படாத ரோசா அவர்ரா. இந்த டேய் இது என் அக்காடா. பாஸ் பார்க்கறதுக்கு அண்ணி மாதிரி இருந்தாங்க, அதான் தூக்கிட்டோம். செருப்பால் அடிப்பா. போய் தண்ணி அடிடா. பாஸ் கஷ்டப்பட்டு தூக்கிட்டோம். நான் வேணா யோயோ பண்ணிக்கவா? இந்த கேள்வி நீ கேப்பன்னு தெரியும். அக்கான்னு சொல்லிமா. தண்ணி ஊத்துறா. அக்கா அக்கா டேய் நல்லா தெல்றா. டேய் தண்ணி ஊத்துறா. அக்கா எழுப்புடா. அக்கா நான் தாங்க உன் தம்பிக்கா. ஐயோ மறிக்குதே. என்ன ஏண்டா கடத்துன? உன்னை ஏன் கடத்தின்னு சொன்னான்? உன் பொண்ணை தான் தூக்கினார் சொன்னேன். மாத்தி தூக்கினான்ட்டானுங்க. அவளை எதுக்குடா தூக்கணும்? அவளை ரேப் பண்ணனா நீங்களா சேர்ந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பசங்க தான் சொன்னாங்க. குட் ஐடியா தானே? இது வரைக்கும் மாமா தான் உன்னை வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னார். ஆமா
இப்ப நான் சொல்றேன் என்ன இனிமே அந்த ஏரியா பக்கம் வந்தா நானே உன்னை கொன்னுடுவேன். கொன்னுடுவியா? அக்கா ஒரு செகண்ட். உனக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன், வயசுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணு, வயசுக்கு தகுந்த மாதிரி மேக்கப் போடுன்னு சொன்னா கேக்குறேன் நீ? ஆமா பாஸ், அதான் மாத்தி தூக்கிட்டோம். அதல்ல நான் கொஞ்சம் அசந்தானா இருக்கும். நான் காலைல பேப்பர்ல வந்திருக்கோம். உன்னை அக்கான்னு சொல்லி ஆயிட்டன் டாசன் மாதிரியே பாக்குறானுங்க உனக்கு. இந்த ஏழுல லிப்டிக்கு வேற என்ன பண்ற பாரு. அக்கா கால் டாக்ஸில இது போன் பண்ற. டேய் எஸ் பாஸ். அக்காவை எடுத்து போய் வீட்ல விட்டு அஞ்சலி தூக்கிடுவாங்க. பாஸ் அக்காவை பத்திரமா கூட்டு போறோம் பாஸ். உன்னை நான் பூவை கட்டுல தானே போட சொன்னேன். உன்னை யார் கழுத்துல போட சொன்னது? அவனை போ தண்ணி தொட்டில வச்சு சாவடிக்கிறான். இதுதான் ப்ரோ நடந்தது. மலமாடு மாதிரி வளர்ந்துருக்கியே. ஒரு பொண்ணை சரியா தூக்க தெரியல, இதுல ரேப் பண்ண வேற ஆசைப்படுற. ப்ரோ இந்த சான்ஸ் தான் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த சான்ஸ் பர்ஃபெக்ட்டா பண்றேன் ப்ரோ. ஒரு லாரி கூட அடி ஏன்னு கூப்பிட வக்கு இல்லையா? புள்ள வரந்தா கோவால்னு பேர் வைக்கிறான். போடா. அது யாரு ப்ரோ? ஏய் அவளை நான் அடையாம விட மாட்டேன். தம்பி எங்க கிளம்பிட்ட? கிளம்புறேன். நீ கெஸ்ட் கிடையாது, அக்யூஸ்ட். டிஎஸ்பி போய் பாரு. எதுக்கு போங்கறேன். வணக்கம் சார். இந்த மண்ணு முட்டையா? வாங்க மிஸ்டர் ஜெமினி கணேசன். எங்க அம்மாவை கடத்த நீங்க தான் கார் கொடுத்தீங்களா? ஹலோ, நான் ஒன்றும் உங்க அம்மாவை கடத்த கார் கொடுக்கல, உன்னை கடத்த தான் கார் கொடுத்தேன். தம்பி எங்க டிஎஸ்பி இல்லாத பார்த்து உன்னை கடத்தி கல்யாணம் பண்ண நினைச்சிங்களா? சார் அம்மா இப்போ கூட நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இவங்க குடும்பத்தையே உள்ள தூக்கி போட்டு லாடம் கட்டுறேன். அதெல்லாம் வேணாம் அங்கிள். இந்த வெள்ளை பேப்பர்ல ஒரு சைனை போட சொல்லுங்க. எதுக்கு? உன் சொத்தை எழுதி வாங்க. தம்பி கார் உங்களது தானே? ஆமா. போடுங்க கையெழுத்த. இனிமே நான் எப்போ எங்க கூப்பிட்டாலும் நீ வரணும். நாளைக்கு ப்ரோக்ராம் நான் இன்னைக்கே போட்டிருக்கேன். நாளைக்கு முருகன் கோயிலுக்கு நம்ம 2 பேரும் போறோம். அதெல்லாம் வர முடியாது. ஹலோ பார்த்து நடந்துங்க. வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கீங்க, புரியுதா? வரேன். எதுல வர? எதுல வரணும்? புல்லட்ல வந்து தொலைக்கிறேன். மூஞ்சிவ திருப்புற. எதுல வர? எதுல வரணும்? புல்லட்ல. களவாணிக்கு கன்னிராசி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்ன பாக்குற? ஏறி உட்காரு. போலாம் போ. ஏய் மேல படாம உட்காரணும், புரிஞ்சா சரி. இங்க பாருடா. நிறுத்து வண்டியை நிறுத்து. என்னங்கடா? நான் மாப்பிள்ள சின்ன வயசுல இருந்து லவ்வே பிடிக்காதுன்னு டைலாக் விட்டுட்டு இப்ப டீச்சரோட சுத்திட்டு இருக்க. உர்ரா இவங்க குடும்பத்துக்கு இது என்ன புதுசா? ஏய் இப்போ நான் சொல்றேன், நான் லவ் பண்ணல. அப்ப கூட்டிட்டு சுத்துறியா? இதுக்கு பேர் என்ன? ஏய் நாங்க ஒண்ணா பைக்ல சுத்துவோம், ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், சினிமாவுக்கும் போவோம், எங்க வேணாலும் சுத்துவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம். அதுக்காக நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்னு நினைச்சுக்காதீங்க. யாருக்கும் யார் சொல்லியும் லவ் வராது, அவங்களுக்கா பிடிக்கணும். இவன் லவ் பண்ணல, அதுக்காக நீங்க யாரும் என் பின்னாடி வந்து லவ் பண்றதா சொல்லிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா நான் அவனை லவ் பண்றேன். என்ன உண்மைதானே சொன்னேன், புரிஞ்சுதா? வண்டி எடு. என்னடா? ஏய் தள்ளுங்கடா. நான் கூட உன்னை ரொம்ப சாதாரண ஆளுன்னு தான் நினைச்சேன். ஆனா 2 நாள்ல வெளியில வந்து உன் பவரை காட்டிட்டியா? எப்படியா? அதுவா, காலையில கான்ஸ்டபிளோட டிபன் காணாம போச்சு, மதியம் ரைட்டரோட கேரியர் காணாம போச்சு. ஐயோ பெரிய பிரச்சனையா இருக்குமே. நைட்டு என் மாமன் கூட ரவுண்ட்ஸ் போவானே அந்த வாழை மீன் வாயன். யார்யா? அதான் அந்த ஏட்டு. அவன் வாங்கி வச்சிருந்த கொத்து பரோட்டா காணாம போச்சுன்னு எல்லாரும் ஒண்ணு கூடி என்கொயர் பண்ணானு. கடைசியா நான் தான் சாப்பிட்டேன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. எப்படியா கண்டுபிடிச்சாங்க? சாப்பிட்டு கை கழுவாம சுத்தின்னு இருந்தேன், வாடையை வச்சு கண்டுபிடிச்சிட்டானுங்க. அன்னைக்கு நைட்டு மொத்த பேர் சேர்ந்து போட்ட கொத்து பரோட்டா தான் இப்போ நீ என் முதுல பாக்குறேன். அதுல ஒருத்தர் சில்லி சிக்கன்லாம் போட்டான் தெரியுமா? சில்லி சிக்கனா? இல்லையா, ஆஃப் பாயில். அது ஏட்டு வாந்தி எடுத்ததாச்சு. ஆமா, அப்புறம் எப்படியா உன்னை வெளியே விட்டாங்க? ஏட்டு தந்தானுங்க, வெளியே வந்துட்டேன். முன்னாடி வா. வாங்கின அடியில கொலை பசியாகி மறுநாள் காலைய மாமனோட டிபன் பாக்ஸ் திருட்டேன். ஐயோ, அந்த ஆள் உடனே துப்பாக்கியை தூக்கிருப்பானே. தூக்குனாருன்னா சுட்டு தான் வைப்பாரு. மத்த பிரச்சனை அதான் பண்ணிருப்பான். இது சோத்து பிரச்சனையாச்சே. கடுப்பாயே ஜட்ஜி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். ஜட்ஜி என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு?
அன்னத்தை திருநதுல ஒரு தேச துரோகமான்னு அடிச்சு விரட்டி விட்டாரு. விட்ட உடனே நீ சும்மா வந்துட்டியாக்கும். ஒரு மனுஷனுக்கு சோறு போடுறது கூட மனசு இல்ல. நல்லா நாக்க பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுக்கணும். கேட்டேனே, வெயிட்டா கேட்டேனே. என்னையா கேட்ட? மதியம் மட்டன் பிரியாணி வருமான்னு கேட்டேன். பிரியாணி என்னையா? நீ மட்டும் ஓன்னு சொன்னா ஃபுல் மீல்ஸே தர நான் தயாரா இருக்கேன். சுடு தண்ணி ஆறிடுச்சு, நீ சூடாயிட்ட. எழுந்து உள்ள போ. குத்துறா உள்ளே போ மோளே. அதான் போறேன்னு. அக்காவை கடத்தி தான் உள்ள போனேன்னு தெரிஞ்சிருந்தா சுத்த நேத்து மேலே ஊற்றிருப்பா. தப்பிச்சண்டாப்பா. சங்கர் டிடெக்டிவ். தேங்க்யூ. உனக்கு 1 வாரம் டைம் தரேன். இந்த பொண்ணு யாரையாவது லவ் பண்ணுறாளா இல்லையான்னு இவளை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். பொறுப்பு என்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்களே, நீங்கள் கவலைப்படாதீங்க சார். இந்த பொண்ணு நல்ல காதல் பண்ணாலும் சரி, கள்ள காதல் பண்ணாலும் சரி, ஒரே வாரத்தில் கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் கொடுக்குறேன் சார். ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க? டயானாவோட கள்ள காதலை சார்லஸ் கிட்ட போட்டு கொடுத்ததே எங்கள் அப்பா தான். திஸ் இஸ் இன்டர்நேஷனல் சீக்ரெட் சார். யார்கிட்ட சொல்லிட மாட்டீங்களே. தட்ஸ் இட். ஜஸ்ட் அ மொமெண்ட். இட்ஸ் ஓகே. நம்ம அசைன்மெண்ட் முடிச்சுட்டு செல்ஃபியாகவே எடுத்துக்கலாம். பாய். தேங்க்யூ. என்னங்கய்யா அது? பெத்த பொண்ணையே ஃபாலோ பண்ண சொல்கிறீங்க? இல்லையா, என் பொண்ணு அவனை லவ் பண்ணுறதா நடிக்கிறேன்னு சொன்னான். இருந்தாலும் அவன் கண்ணில் சின்னதாக ஒரு பொய் தெரிஞ்சு, அதுக்கு தான் சின்ன ஒரு இன்வெஸ்டிகேஷன். ஆனால் இப்போவும் என் பொண்ணை நான் நம்புறேன். என்னமோ பண்ணுங்கய்யா. சொல்லுங்க அங்கிள். அம்மா, உன் மேலே உங்கள் அப்பாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நீ ஜெமினியை லவ் பண்ணுறியா இல்லையான்னு கண்டுபிடிக்க ஒருத்தனை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காருமா. ஆள் எப்படி அங்கிள் இருப்பான்? பழைய தெலுங்கு படம் ஹீரோ மாதிரி இருப்பாம்மா. நான் பார்த்துட்டேன் அங்கிள், பார்த்துக்கிறேன். ஓ, கடைப்பட்டது தானே. மேடம் ஆர்டர் ப்ளீஸ். வெயிட் பண்ணு. ஓகே மேம். அஞ்சலி தேவி வந்துட்டு இன்னும் ஜெமினி கணேசனை காணமே. வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஓகே. ஜெமினியும் வந்துட்டான். என்ன ஜெமினி இவ்வளோ லேட்டு? பொண்ணுங்களுக்காக தான் பசங்க வெயிட் பண்ணோம். பசங்களுக்காகலாம் பொண்ணுங்க வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம மேட்டரில் எல்லாமே உள்டாவாக தானே நடக்குது, அதனால பரவாயில்ல. மேடம் என்ன சாப்பிட்றீங்க? சாக்லேட் மில்க் ஷேக். சார் உங்களுக்கு? ஹலோ, நான் சாப்பிட்றதா அவரும் சாப்பிடுவாரு. 2 கொண்டா. சூப்பர் மேடம். ஜெய் சார். இந்த சார் லேட்டாக வரணுமா? சீக்கிரம் வரணும். சீக்கிரமா? தேட்டருக்கு போனோம், லேட் ஆயிடுச்சு அதான். ஏன் அந்த மில்க் ஷேக் கொடு. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கள் சார். இந்த பிளேட்டில் வச்சு கொடுக்க முடியுமா? இல்லை சார், அதெல்லாம் பண்ண மாட்டேன் சார். அப்படியா? இப்போ சொல்லுங்கள். இப்போ பண்ணலாம் சார். டெய்லி வரீங்களா சார்? வேலை இருந்தால் வருவேன். என்ஜாய் சார். ஏய், என்ன பண்ணுறேன்? என்ன ஜெமினி நைட்லாம் தூங்கல போல இருக்கு? ஆமாம். பாத்தியா, ஒரு நாள் என் கூட இருந்ததுக்கே உனக்கு தூக்கம்லாம் போச்சு. எங்கள் வீட்டில் பவர் கட்டு, ஒரே கொசு தொல்லை, அதுதான் தூங்கலை. ஏதாவது ரொமான்டிக்காக பேசுவாங்கன்னு பார்த்தா பவர் கட்டு, கொசு கடின்னு ஒரே சோசியல் மேட்டராக போயிட்டுருக்கேன். குடி. தேவையில்ல. உள்ள கொடு. தேட்டருக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இரு நானும் வரேன். Don't touch சார். All are evidence. பணத்தை மட்டும் எடுத்துக்கிறேன் சார். Hey, go man now. இப்படிதான் எடுக்காத. வெரி டேஞ்சர். ஆப்ரேஷன் அஞ்சலி கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இன்னும் இருக்கிறது 2-3 இடம் மட்டும்தான். அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டா டிஎஸ்பிட்ட ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு கன் மாதிரி பேமெண்ட்டை வாங்கிட்டு போய்கிட்டே இருப்போம். அடுத்த ஆப்ரேஷன் மும்பையில். கெட் ரெடி ஃபோக்ஸ். டேய் அம்மா, என்ன ஏதோ திருட மாதிரி போற? நானும் ஜெமினியும் பொண்ணு பார்க்க போறோம்மா. என்னண்ணே, போலாமா? போலாம் தம்பி, போலாம். ஒரு நிமிஷம் இருப்பா, நானும் வரேன். ஐயோ, என்ன தம்பி புதுசா? இரு பார்க்கலாம். ஆத்தாளு மகனு எங்க கிளம்புதுங்க? மாமா என்னன்னு கிளங்க. ஏய், நீ எங்க போற?
இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுங்க. என்னடி சொல்ற? இவன் யாரையும் லவ் பண்ற மாதிரி தெரியல. அதனால இவன் விருப்பப்படியே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கேன். நம்ம குடும்ப பாரம்பரியம் பத்தி உனக்கு தெரியல? என்ன பெரிய பாரம்பரியம்? உங்க பாரம்பரியத்தை விட என் பையனோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். ஏய் அவங்கிட்ட சொல்லு. அதனால இப்ப பார்க்க போற பொண்ணை பேசி முடிச்சிடலாம்னு இருக்கேன். விடாதீங்க. இந்த வீட்ல யாராவது என் கூட வரதா இருந்தா தாராளமா வரலாம். அதான் பார்த்தேன். ஒரு போய் வர மாட்டான். அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் மட்டுமே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த மரமாட்டி போசு. போயா. இருடி மாமா. நீ வாமா. அத்தை எங்க நான் வரேன். நானும் வரேன்னு சொல்றேன்ல. உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் மாப்ள. வழக்கமா நீங்க போய் என்ன பண்ணுவீங்கன்னு. அதனால நீங்க வர வேணாம். நீ வா ஜெமினி. நான் வரேன். அத்தை ஆமா ஒட்டமல்ல துணிகாய் தான் போய் முடிச்சு வை போ. நான் வரேன். வாயில நிறுத்துவேன். ஜெமினி போடா அவன் மூஞ்சி. அப்பா இந்த அம்மா உடனே டைவர்ஸ் பண்ணுப்பா. மாமா நீங்க நம்பியாரா மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்க பொண்டலாட்டி போற போக்க பாத்தீங்களா? இது செல்ஃப் எடுக்காது போல. நம்ம தியேட்டருக்கு போவோம். 3 நாள் குழம்பு சுண்ட வச்சு ஊத்தினதா. இந்தாயா போதும். நல்லா சாப்பிட்டியா? போதுன்றல. சாப்பிட்டு உடம்ப தேத்தியா? அப்பதான் நீ அகத்தே போ. எந்த விஷயம் பரையடா. டேய் முழுசா சேட்டனா மாதிரி இருக்க அண்ணனை பாருங்கடா. நீங்க உட்கார்ந்து மீனும் கறிமா சாப்பிட்டுட்டு அதுக்குள்ள அங்க ஒருத்த அண்ணியவே சாப்பிடுவோம் போல இருக்கு. யாரா அவன்? ஆதார் கார்டு இருக்கா? அண்ணே நீ சொன்னா நம்ப மாட்டேனே. அதுக்காக தான் போட்டோவை எடுத்துட்டு வந்திருக்கோம். புறா பாப்போம். அவன் ஒண்டே விட அழகா இருக்கானே. வெல்பாவும் இருக்கான். ஆமாண்டா. என்னை விட அழகா இருக்கான் அவன். ஒரு ஊர்ல ஒரு அழகன் தான் இருக்கணும். 2 பேர் இருக்க கூடாது. டேய் இவனை அடிச்சு கை கால கட்டி தூக்கினாங்கடா. ஓகே பாஸ். அடிச்சு தூக்கிட்டு வர அளவுலாம் உடம்புல தெம்பு இல்ல பாஸ். சரி பேசி நடந்து அது கூடுனாங்கடா. அண்ணே ஆட்டோக்கு அது காசு கொடுங்கனே. தொடப்பகல்ல அடிப்ப. போங்கடா எல்லாரும். தல நீ இந்த மீன் தலையை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அவன் தலை இங்க இருக்கும். போடா. ஓகே பாஸ். வேலியில முள்ளு போட தப்பா போச்சு. வயசான ஆடுலாம் உள்ள வருது பாக்குறேன். நானா இல்ல இந்த காரி துப்புன எங்க போச்சு போட்டோம்? ஸ்வீட் பாயா கவுத்து போட்டாண்டா கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கிறான். ஸ்வீட் பாயா வர வர சிஸ்டமே சரியில்லை. அப்பாடா. என்னடா யாரும் வரமாட்டேன்னு சொன்னீங்கல்ல. என் பையனுக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன். அண்ணே நாளைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வரும்போது ஐயரையும் வர சொல்லிருங்க. நல்ல நாளா பார்த்து கல்யாண தேதியை முடிவு பண்ணிடுவோம். சரிங்க தம்பி. அது மட்டும் இல்ல ஊரே பேசுற அளவுக்கு இந்த கல்யாணத்தை கிராண்டா நடத்துறோம். எல்லாரும் கல்யாணத்துக்காச்சும் வந்து சேருங்க. எல்லாரும் வந்து வயிறார சாப்பிட்டு வாழ்த்துங்க. அட வாமா வாமா. பாத்தீங்களா எப்படிப்பட்ட பொண்ணு கிடைச்சிருக்கான்னு? என்னம்மா அப்பா ஏதாவது சொல்லி விட்டாரா? இல்ல ஆண்டி, நான் அங்கிளை பார்க்க வந்தேன். அங்கிளையா? அங்கிளை பார்க்கிறதுக்கா? ஏய் நல்லே வாமா. என்னடா என்ன இது? புரியலம்மா. சொல்லுமா. அங்கிள் அங்க உங்க பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஆனா இப்போ நான் சொல்றேன் அங்கிள், உங்க பையனை எனக்கு பிடிக்கல. என்னமா சொல்ற? ஆமா அங்கிள், இப்படிப்பட்ட பாரம்பரியமான குடும்பத்துல பிறந்துட்டு உங்க பையன் லவ் பண்ண தெரியாம பொண்ணு தேடி அலையறாரு. ஒரு பொண்ணை காதலிக்க தெரியாதவரை நம்பி நான் எப்படி கழுத்து நீட்டுறது? சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் எப்படி என்ன லவபிளா பார்த்துப்பாரு? இதை அங்கேயே சொல்லத்தான் தனியா பேச கூப்பிட்டேன். வரல. எங்க அப்பாட்ட ஃபோன் நம்பர் கேட்டேன், வாங்கி தரல. அதனாலதான் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் அங்கிள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். சொல்லுமா. குமார். யாரு ஆசிட் விளம்பரத்துல ஒரு அப்பாஸ் மாதிரி இருக்கா? இவரதான் அங்கிள் நான் லவ் பண்றேன். ஆனா இவங்க அப்பா அந்தஸ்த காரணமா காட்டி எங்களை பிரிக்க பாக்குறாரு. நீங்க தான் அங்கிள் எங்க காதல சேர்த்து வைக்கணும். சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது தம்பி. நீ இந்த வீட்டில் பிறந்திருக்க வேண்டிய பொண்ணுமா. உன் காதலுக்கு எந்த எதிர்ப்பு வந்தாலும் இவங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவரை மாட்டுக்கூட்ட கட்டி வச்சாது உன் காதலை நான் சேர்த்து வைக்கிறேன். நீங்கள் சந்தோஷமா போயிட்டு வாங்க. தேங்க்யூ. தைரியமா போமா. வாழ்த்துக்கள் நம்பி. நல்லா இருங்க. ஆல் தி பெஸ்ட். பாத்தியாடி உன் சீமந்த புத்திரனுக்கு பொண்ணு பாத்தியே என்னாச்சு? உன் பையனுக்கு கன்னிராசி. லவ் பண்ணாதான் கல்யாணம் நடக்கும். அதை சரி சொல்லு முதல்ல. இந்த பொண்ணுக்கு என்னடி குறைச்சல்? இதை விட்டு உன் பையன் வேற பொண்ணு தர்றான். அவன் எங்க போய் யாரை பார்த்தாலும் நீ தான் அவனுக்கு.
டோன்ட் வரிமா. நான் எதுக்கு அங்கிள் வரி பண்ணோம்? இவ்வளவு பெரிய மெகா கூட்டணி எப்படி இருக்கும்போது நான் அன்அப்போஸ்டாவே ஜெயிச்சிருவேன். பாப்போம். பாவம் ஜெமினி தான் டெபாசிட்டே காலியிடும் போல இருக்கு. நிறுத்துங்க. யோ அந்த ஆலங்குளம் ஒன்று ரெடியா இருக்குல்லையா? ரெடியா இருக்கு தம்பி. இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இன்னும் ஒரே வாரத்துல இதோட சூப்பர் பொண்ணா பார்த்து ஊரை கூட்டி நான் கல்யாணம் பண்ணல, நான் ஜெமினி இல்ல. அண்ணே, அவன் பொண்ணை தூக்க போற விஷயம் தெரிஞ்சு ஒருத்தனை எஸ்காரா போட்டுக்கானே. முதல்ல அவனை தூக்குங்க, அடுத்தது பொண்ணை தூக்குங்க. இடையில எவன் வந்தாலும் போட்டு தள்ளுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. பார்த்து பார்த்து மெதுவா. யாரையும் காணோம். பஞ்சரா இவ்வளவு பேர் ஆளக்கானா. முதல்ல பேமெண்ட் வந்தாலும் உனக்கு மீதி மண்டையை மொட்டை அடிக்கணும்டா. பாஸ் சைடு ஸ்டாண்ட் எவனோ ஆட்டையை போட்டாங்க. என்னது சைடு ஸ்டாண்டா ஆட்டையை போட்டாங்களா? எத்தனை கேஸ் ஸ்டாண்டா டீல் பண்றது? ஷிட். கம். எஸ் பாஸ். அவுட். என்ன அதெல்லாம்? ஆல் எவிடன்ஸ் வித் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ரிப்போர்ட் ரெடியா? ஆர்டர் பண்ண பீஸா கூட 5 நிமிஷம் லேட்டாக வரும் சார். ஆனால் அந்த ஜெய்சங்கரோட ரிப்போர்ட்டு கன் மாதிரி கரெக்டான நேரத்தில் வரும் சார். என்னையா சீல்லாம் வச்சிருக்க? ஃபர்ஸ்ட் நைட்னா பால் இருக்கணும், சீக்ரெட்னா சீல் இருக்கணும். அதானே சார் ஃபேக்ட். பொண்ணு லவ் பண்றாளா? என்னது லவ் பண்ணுறாளாவா? கிட்ட அந்த பையனை நடு ரோட்டில் ரேப்பே பண்ணிடுவா சார். என்னையா சொல்ற? ஆமாம் சார், அவங்க லவ் முத்தி சவுக்கு தோப்புக்கு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. பை த பை அந்த பொண்ணு தோப்புக்குள்ளே போகிற ஸ்பீடை பார்த்தா பை பர்த்லேயே அப்படி தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, அவங்க அம்மா ஏன் அவங்க பரம்பரையே அப்படி தான் இருக்குன்னு என்னோட ரிப்போர்ட் சொல்லுது சார். ஓகே சார், என்னோட அசைன்மெண்ட் முடிஞ்சுது. என்னோட அடுத்த ஆப்ரேஷன் மும்பையில் ஆலியா பட் வந்து ரன்பீர் கபூரை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் கிவ் மீ பேமெண்ட். எங்க வந்து என்ன பேசுற? ஒண்ணு ஐயா ஐயா சுற்றுவாங்க ஐயா. யோ வாயா முதல்ல. ஆயாண்ணா என்ன சார் கண் மாதிரி பேமெண்ட் கொடுப்பாரு பார்த்தா கண்ணு தூக்கி காட்டுறாரு. அந்த பொண்ணு யார் தெரியுமா? யாரு? ஐயாவோட பொண்ணுயா. இதே கண்டுபிடிக்க முடியல. நீ ஒரு டிடெக்டிவ், இதில் உனக்கு பேர் ஜெய்சங்கர், பூத மாதிரி அசிஸ்டன்ட் வேற. போயா சார். அது வந்து என்ன பேமெண்ட் வேணுமா? வா ஏட்ட போலாம். ஐயோ பைக் எடுத்தறனே தெறிக்க விட்டுருவாரு. பாஸ் ஓடிலாமா? ஏய் முதல்ல பேரை மாத்துங்கடா. டிவி விக்கிறவலாம் டிடெக்டிவா. ஐயோ ஆம்பூர் ராமையரா கொக்க காஃபினா நான் போடுறதான் காஃபி. பேஸ் பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன கேட்டா இந்த ஹைவேஸ்ல கும்பகோணம் டிகிரி காஃபின்னு கடை போட்டுக்கிறவாள்லாம் கடையை சாத்திட்டு என்னால கத்துக்க வரலாம். பின்றானே. நமஸ்காரம் மாமா. பே ஏறாதீங்களா? மணி ஆயிரம் அனுப்பிச்சாளுங்க. ஏண்டா துடிப்பா வேலை செய்யறதுக்கு பொடி பொடியா 4 பேர் அனுப்பி வைக்க சொன்னா அப்படி தடி தடியா அனுப்பி வச்சிருக்கான். உங்களெல்லாம் பார்த்தா சமைக்க வந்த மாதிரி தெரியலையே. நான் சமைச்சு வச்சா வளைச்சு கட்டி அடிக்க வந்த மாதிரி இருக்கு. நீ வேற சின்டெக்ஸ் டேங்க் மாதிரியே இருக்கு. உங்களை பார்த்தா கூட தான் ஜாங்கிரி கரண்டி ஜட்டி போட்ட மாதிரி இருக்கேன். உங்களை எல்லாம் நாங்க சமையல் மாஸ்டர் எடுத்துக்கலையா? இங்க பர்ற இந்த பஞ்சி டைலாக் பேசுறது, பாக்க போட்டு துப்புறது, இதெல்லாம் இந்த ஆம்பூர் ராமையிட்ட வச்சுக்கப்படாது. வந்தோமா ஆளுக்கு ஒரு வேலையா பிரிச்சு செஞ்சமான்னு இருக்கணும். இல்லைன்னா பிரிச்சு மேஞ்சிருவேன். புரியுறதா? அது மொத்த சமையலையும் ஒத்தாள் தும்மாமல இருக்க. அஞ்சலி பக்கத்துல பெருச்சாலி அறிவு கட்ட டிஎஸ்பி. ஆட்டி ஆட்டி இருக்கிற எல்லாத்தையும் கொட்டிடாதரா. காலியான வாளிதான் போய் ஏற்கனவே கொட்டிட்டுவியா? எது போடா. இவன் என்ன நொன்றானா இல்ல பொங்கல் கின்றானா? இந்த காலை வச்சுட்டு என்ன வேலை பார்க்கறானே தெரியலையே. திக்கு தெரியாத ஏ சிமாச்சோ சொல்லுங்க மாமா. சாம்பார் வாளி எங்கடா? அங்க வச்சிருக்கேன் பாருங்க. வச்சுட்டியா? வெரி குட்ரா. இந்த ராமையர் சாம்பார் அடிச்சுக்கிறதுக்கு லோகத்துல ஒரு சாம்பார் உண்டா? முதல்ல மோடிட்டு சொல்லி இதுக்கு ஒரு காப்பி ரைட்ஸ் வாங்கணும். ஐயோ கார தள்ளி கொட்டி வச்சிருக்கானே, என்ன பண்ணுவேன்? ஐயோ தண்ணி 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 தண்ணி. ஐயோ இதுல ஒரு 2 கண்ணி குடிச்சனா ஸ்ட்ரைட்டா மூளை வந்துரும் போல இருக்கே. தண்ணி தண்ணி தண்ணி.
என் காது மேல கைய போட்டு பேசிட்டான்டா. பொண்ணை தூக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஜாங்கிரியை தூக்குறோம்டா. தூக்குவோண்ணே. அண்ணே டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, முதல்ல 2 ரவுண்டா போடுங்கண்ணே. ஓ சாம்பார் வைக்க சொன்னா சால்னா மாட்டே வச்சிருக்கானே, ஆம்பூர் ராமையர் பேரை கெடுத்துருவா போல இருக்கு. என்னடா இது தண்ணி எவ்வளவு காரமா இருக்கு? நீங்களா என்னடா கூடி கூடி பேசிட்டு இருக்கு? எனக்கு எதிராக ஏதாவது சதி திட்டம் தீட்டின்னு இருக்கேடா. ஒண்ணு நன்னா தெரிஞ்சுங்கோட, இந்த ராமையரை இது வரைக்கும் எதிர்த்து ஒரு பய பிறந்ததுல, இனிமே பிறக்க போறதும் இல்ல. பிறந்தவன் இருக்க போறதும் இல்ல. யாரா யார் முணுமுணுக்கிறது? ஏய் என்னடா இலை வீட்டுக்கு வந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க? எடுத்து போட்டு ஆளுக்கு ஒரு வேலையா பாருங்க. இங்க பாரு, இந்த தண்ணி ரொம்ப காரமா இருக்கு, இதனாலதான் சாம்பாரே காரமா இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் குடிக்காதீங்க, ஓகேவா? என்ன பாடி ஒரு பக்கமா இழுக்கிறது? அது பிரியாணி. பிரியாணியா? சொல்லவே இல்ல. பெரிய மனுஷன் பண்ற வேலையா அது? என்னையா ஒரு ஸ்மால் டவுட். என்ன? ஒரு உரக்குள்ள ஒரு கத்தியை வைங்கோ, 2 கத்தியை வச்சேன்னா கிழிச்சிடும். எதை சொன்னாலும் சுத்தி ஒழிக்காம சுருக்கமா சொல்லியா? கல்யாணத்துக்கு சமையல் கான்ட்ராக்ட் என்கிட்ட கொடுப்பேன், வெளியில இருந்து ஃபுட் வர வைப்பேளா? இது என்ன அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? சொல்லுங்க. அது நான் வெஜிடேரியா? சோ வாட்? நான் நான் வெஜிடேரியன் சமைக்க மாட்டேன்னு நோக்கு யார் சொன்னது? கொல்கத்தா ஐயர் தெரியுமோன்னோ, பாயால இருந்து ஆரம்பிச்சு பருப்பு உசூல் வரைக்கும் பட்டியை கிளப்பிடுவேன். சரியா? அடுத்த கல்யாணத்துக்கு எல்லா கான்ட்ராக்ட் உனக்கே தரேன். நீங்க கொடுங்க, கொடுக்காம போய் தொலைங்க. ஆனா நான் போற இடத்துக்குலாம் எவனோ ஒருத்தன் குடிச்சிட்டு கூடவே வந்துட்டு இருக்கான். அவனை முதல்ல யாருன்னு கண்டுபிடிச்சு உள்ள போடுங்க. நீங்க கண்டுபிடிக்கிறனா இல்ல நான் ஸ்ட்ரைட்டா டிஎஸ்பி டீல் பண்ணிக்கிட்டுமா? அந்த ஆளுக்கு கடுப்புல ஸ்ட்ரைட்டா சுட்டுருவாயா? அப்ப நீங்க கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டேன். கல்யாணம் முடியட்டும், அவனையும் முடிச்சிடுறேன். அப்படி சொல்லுங்க. ஏன்டே ஒரு பால் பாயசம் நல்ல விளக்கு எருமை மேல முட்டி இருப்பேன். பிள்ளையாண்டான வர சொல்றா கிச்சா. பிள்ளையாண்டனை வர சொல்லுங்க. என்னங்க? ஏய் என்னடி ஆச்சு? தம்பியை காணோங்க. கிச்சன்ல போய் பாருங்க, பிரியாணி சாப்பிட்டு. ஐயோ முதல்ல அங்கதான் பார்த்தேன், மண்டபம் ஃபுல்லா பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். ஏய் நாளை யாரு பிள்ளையாண்டான வர சொல்றா? நாளை யாரு பிள்ளையாண்டனை சீக்கிரம் வர சொல்லுங்க. மாப்பிள்ளைய காணாம தேடிட்டு இருக்கோம், நீ ஏன் கத்துற? மாப்பிள்ளை காணாம அப்போ வாங்க சாப்பிட போறோம். அப்பா தம்பி வந்துட்டான். ஸ்டாப் இட். எங்கடா போன? பியூட்டி பார்லருக்கா? சரி வா, லேட் ஆகுது. அக்கா ஒரு நிமிஷம். மோலே இறங்கி வர லேட் ஆகும், வெயிட் பண்ணு. டேய் என்ன முறைக்கிற? என்னடா இதெல்லாம்? பார்த்தா தெரியல, தாலி கட்டிட்டேன். டேய் டேய் என்ன டேய்? சின்ன வயசுல இருந்து அஞ்சலி தான் என் வாழ்க்கை உலகம் நினைச்சு ஆப்பிரிக்கா கண்டத்துல இருந்து திருட்டு பாஸ்போர்ட்ல வந்தேன். உன் மூஞ்சிகளை அஞ்சலி தேவையான்னு குடும்பமே சேர்ந்து என்னை அடிச்சு நடு ரோட்ல நிக்க வச்சிங்க. நடு ரோட்ல அனாதையா நிற்கும் போது எனக்கு ஒரு வேலை சோறு போட்டது அவதான். எதையும் தாங்க இதயத்தில் இடம் கொடுத்தது அவதான். அவ வாழ்க்கையில ஆல்ரெடி பக்கத்து ஸ்டேட்டுக்காரங்க விளையாட்டு போயிட்டானுங்க. அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவ எனக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்தா, ஆனா நான் அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தேன். ஏய் போர் பேட் டோன்ட் லாப். அடுத்து ஒரு ஜென்மம் இருந்தா அதுலயும் நம்ம தான் லவ் பேட். டேய் அவர் மேல இனிமே ஒரு தூசி பட்டா கூட அது என்ன தாண்டி தான் படணும். பாத்தியா பைண்டா? இவளை கட்டிக்கிறதுக்கு ஏன்டா ஊரே கூட்டி வச்சிருக்க? இதுல தலப்பா கட்டி பிரியாணி. டேய் பொம்மை மூஞ்சி மாமா, சரவணா ஸ்டோர் ரிசெப்ஷன்ல இருக்கிற எல்லாரும் கூப்பிட்டு நீ வச்சு யாமல போற? யார் உங்களை எல்லாம் கூப்பிட்டா? மாப்பிள்ளை கூப்பிட்டாரு. நீ தானடா? டேய் நான் இல்லடா உட்கார் பாட்டி. யார் காஞ்சு போன கருவேப்பிலை மாதிரி இருக்கறான் இந்த மூஞ்சே மாப்பிள்ளை. அப்புறம் யாரு? யார் தான் உங்களை கூப்பிட்டா? உன்னை யாரா கூப்பிட்டது? டேய் எவனா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் வாடா. அடா நம்ம ஜெமினி கணேசன். யோ நீ எல்லாம் என்னயா போலீஸ் கூட்டத்திலே இருந்திருக்கிற கண்டுபிடிக்க முட்டுக்கிற? யோ மாமா இப்பதான் காமெடியாகிற. ஏய் இவனுங்க ஏதோ பிளான் பண்ணி வந்திருக்கானுங்க. பொண்ணு இருக்கா பாருடி. ஏய் போங்கடா போங்கடா. இங்க ரெடி பண்ற? பார்த்தா தெரியல, லவ் ஃபெயிலியர். அதான் சரக்கு அடிக்க போறேன். ஏய் வா போலாம். தாலி கட்டியே சொல்லு, உன் கூட வரேன். அதுக்கு தாண்டி கூப்பிடுறேன். ஆமா வா. ஏய் எல்லாரும் சரக்கு அடி சாப்பிட்டு வந்துருங்க.
பொண்ணை கூட்டு வந்தப்பா. என்னை விட்டுடுங்க சார். தூத்துக்குடி பக்கம் போய் உப்பு காய்ச்சி போச்சுக்கிறேன். போடா குறைச்சு போ. அஞ்சலி ஆமா டேய் டேய் என்ன அவனை சுட போறியா? போடா குட்டி கரடி. சரிடா பண்ணிக்கரடி. வாங்க மாப்ள, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்து தாலியை கட்டுங்க. வாங்க வாங்க சம்பந்தி வாங்க. சூப்பர் ஜெமினி கலக்கிட்டேன். என்னடா கிச்சா மாப்பிள்ள மாறி இருக்கு? மாப்பிள்ளை மாறினா நமக்கு என்ன, பொண்ணு மாறினா நமக்கு என்ன, தட்சணை வந்தா ஓகே Double தானே. okay. அப்புறம் என்ன மாங்கல்யம் எடுத்துக்கோ. கெட்டி மேளம் கெட்டி மேளம். மாங்கல்யம் தந்து டேய் ஏண்டா இது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா சொல்லிட்டு தலையிட சொல்லு. பிரச்சனை தெரியல யாரோ சொல்லி தொலைங்க. நான் சொல்றேன், என் பையன் ஆசைப்பட்ட மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் தான். இல்ல சம்பந்தி, என் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி இது லவ் மேரேஜ் தான். இல்லடி, நானே தேடி இருந்தா கூட இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. பாப்போம். டேய் சுமாரா டேய் சொல்லிட்டு தலையிட்டு மாப்ள. டேய் சொல்லுப்பா. ஐ லவ் யூ. பாடி முத சொல்றேன். நானும் வருவேன். டேய் இந்த படத்துக்கு ஆபரேட்டர் நான்டா. பாக்கனாது விக்கலாம்லப்பா. என்ன சொல்றீங்க? சாரிப்பா. கசாத்திக்குப்பா. இல்ல நான் லைட் ஆஃப் பண்றத உங்களுக்கு சுவிட்ச் தெரியாதுமா. டேய் கை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? கையை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா அவன் மன்மதன் கிடையாது. அப்படியா? உன் பொண்டாட்டி மூஞ்சி மேல ஓங்கி நான் கை வச்ச சுமார் பேடா நீ சுமார் படா.